ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் நம்மளுக்கு மொத்தம் 4 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த 4 வீடியோஸுமே இன்ட்ரோடக்ஷன் பற்றி தான் பேசுது. ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 3, குரூப் 4 செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், சேலரி பேக்கேஜ், போஸ்டிங், அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி பார்த்துருந்தோம். செகண்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா அந்த எக்ஸாம்ஸோடைய எக்ஸாம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் சிலபஸ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலோடைய மெயின் கோல் என்னென்னு சொல்லியிருந்தோம். நம்ம சேனலோட மெயின் கோல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கிளாஸஸ் மட்டும்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த இதை பற்றி தான் தேர்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தேர்ட் வீடியோவில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியோடைய சிலபஸ், அதோடைய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எங்கெங்கெல்லாம் கலெக்ட் பண்ணலாம், அதாவது சமச்சீர் கல்வி புக்ஸ்லேயே நிறைய புக்ஸில் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்தெந்த புக் யூஸ் பண்ணுங்கிறத சொல்லியிருந்தேன். ஃபோர்த் வீடியோவில் நம்ம வீடியோவுடைய ஸ்ட்ரக்சர் அதாவது நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாஸ் நடக்கக்கூடிய வீடியோஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ ஃபிஃப்த் வீடியோ, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி நடக்க போகிற வீடியோ. இதில் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெசன்டேஜுங்கிற டாப்பிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறமையும் அதோடைய எக்ஸசைஸ் நம்முடைய ப்ராப்ளம்ஸ் நான் கொடுக்குறேன். கொஷின் மட்டும்தான் கொடுப்பேன், ஆன்சரும் கொடுப்பேன். ஆனால் அது எப்படி வந்துச்சுங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா ப்ரெசன்டேஜ். அந்த ப்ரெசன்டேஜில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்னென்னா மொத்தம் 6 டாபிக்ஸ் கவர் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஜோடைய இன்ட்ரொடக்ஷன். செகண்ட் டாபிக் நம்ம ரியல் லைஃப்பில் ப்ரெசன்டேஜ் எப்படிலாம் யூஸ் ஆகுது. அடுத்து தேர்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃப்ராக்ஷனை ஒரு ப்ரெசன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுது. அடுத்து ஃபோர்த்து டாபிக் எப்படி ஒரு ப்ரெசன்டேஜை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது. அடுத்து ஃபிஃப்த்து டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டெசிமலை ஒரு ப்ரெசன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது. சிக்ஸ்த்து டாபிக் எப்படி ஒரு ப்ரெசன்டேஜை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு மொத்தம் இந்த சாப்டரில் 6 டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம இன்ட்ரொடக்ஷனுக்குள்ளே போயிடுவோம். இன்ட்ரொடக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்ட்டுங்கிற வேர்டு எந்த லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன்கிற லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அந்த லாங்குவேஜில் அந்த வேர்டை எப்படி சொல்லுவாங்கன்னா பெர்சென்டம்னுட்டு சொல்லுவாங்க. அந்த பெர்சென்டம்ங்கிற வேர்டோடைய மீனிங் என்னென்னா பெர் 100ங்கிறது தான் மீனிங். இப்போ இந்த ப்ரெசன்டேஜ் பார்ப்போம். இப்போ 1% நம்ம எப்படி சிம்பாலிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்னா 1% சிம்பாலிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதணும்னா 1/100ன்னுட்டு எழுதணும். இல்லைனா வேர்டிங்ஸில் டிஸ்கிரைப் பண்ணணும்னா 1 out of 100ன்னுட்டு வேர்டிங்ஸில் டிஸ்கிரைப் பண்ணலாம். இதே மாதிரி 50% அது சிம்பாலிக்கலாக எனக்கு ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. இப்போ அதை நான் மேத்தமெட்டிக்கல் டேர்மாக எழுதணும்னா 50/100ன்னுட்டு எழுதணும். இதுவே அதை டிஸ்கிரைப் பண்ணணும், வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணோம்னா 50 out of 100ன்னுட்டு நான் வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிச்சு. அந்த பெர்சன்ட்டுங்கிற வேர்டு லத்தீன் லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் பண்ணது. அதுக்கப்புறம் அதை எப்படி சிம்பாலிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணணும், எப்படி மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி வேர்டிங்ஸில் ஒரு பெர்சன்டேஜை ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறத இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தாச்சு. இப்போ பெர்சன்டேஜோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன் என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் இதில் 2 கேர்ள்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன், கீதா அண்ட் சீதா. இல்லை கீதாவோட மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600க்கு 475 அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சீதா எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 500க்கு 425 ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் இருந்து நம்ம யார் ஹையஸ்ட் மார்க்குன்னுட்டு கம்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா கீதாவோட மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 600. அடுத்து சீதாவோட மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 500. அப்படின்னா மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்ப 2 பேரையுமே கம்பேர் பண்ண முடியாது. இதை மாதிரி சிச்சுவேஷனில் கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரெசன்டேஜ். இது ஒன் ஆஃப் தி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இதே மாதிரி நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரெசன்டேஜுக்கு இருக்குது. இப்போ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 2 டாபிக், அதாவது இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது தேர்டு டாபிக், எப்படி ஒரு ஃப்ராக்ஷனை ப்ரெசன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தேர்ட் டாபிக் உள்ளே போவோம். முதல்ல ஃப்ராக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் அந்த ஃப்ராக்ஷனை எப்படி ஒரு ப்ரெசன்டேஜாக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரியும். ஃப்ராக்ஷன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு நம்பர். அந்த நம்பர் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்னுட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற நம்பர் எல்லாமே ஃப்ராக்ஷன்னுட்டு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். 2/5ன்னுட்டு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல 2ங்கிறது எனக்கு நியூமரேட்டரை டினோட் பண்ணும். அடுத்து 5ங்கிறது எனக்கு டினாமினேட்டரை டினோட் பண்ணும்.
நார்மலாக நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்து எப்படி இருக்கும்னா 2, 3, 5, 7 இதை மாதிரி தான் ஒரு நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2/5 அப்படி, அதாவது 2ங்கிறது நியூமரேட்டர், அடுத்து 5ங்கிறது டினாமினேட்டர். இப்படி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட ஒரு நம்பர் ரெப்ரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த நம்பரை தான் வந்து நம்ம ஃப்ராக்ஷன் என்று சொல்லுவோம். அந்த நம்பரை வந்து எப்படி ஒரு பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு சம் வந்து கொடுத்துருக்கோம். எப்படி ஒரு 7/4ன்னுட்டு ஒரு ஃப்ராக்ஷன் வந்து இருக்குது. அந்த 7/4ங்கிற ஃப்ராக்ஷனை எப்படி பெர்சன்டேஜுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனை வந்து நான் எழுதிக்கிறேன் 7/4. இதை வந்து நான் பெர்சன்டேஜுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு 100%ஆல் நான் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் தான் அந்த ஃப்ராக்ஷனை வந்து என்னால் பெர்சன்டேஜுக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ எனக்கு கீழே டினாமினேட்டரில் 4 இருக்குது, இங்கே மல்டிபிள்ஸில் எனக்கு 100% இருக்குது. இதை நான் 4 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்படின்னா 4 1s ஆர், அடுத்து 4 2s ஆர் 8, மீதி எனக்கு 2 வந்து கிடைக்கும். அப்படின்னா 20 ஆகும். அப்படின்னா 20 ஆனப்போ எனக்கு 5, ஏன்னா 4 5s ஆர் 20. அப்படின்னா 7 × 25%ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த 25யும் 7யும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 175 கிடச்சிருக்கும். இந்த பெர்சன்டேஜை எழுதிக்கிறேன். அப்படின்னா 7/4ங்கிற இந்த ஃப்ராக்ஷனை நான் 175%ன்னுட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை கூட நான் டிவைட் பண்ணி காமிக்கிறேன். 100 வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா 4 2s ஆர் 8, 10ல் 8 வந்து போச்சுன்னா எனக்கு 2 கிடைக்கும். அப்படின்னா இந்த 0 கீழே கொண்டு வந்துடுறேன். அப்படின்னா 4 5s ஆர் 20. இப்படி தான் வந்து இந்த 25 வந்து கிடச்சிச்சு. இந்த 25யோட 7 மல்டிப்ளை பண்ணனா 175% கிடச்சிச்சு. ஒன்றுமே இல்லை, ஒரு ஃப்ராக்ஷனை வந்து பெர்சன்டேஜாக நான் சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு 100%ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 175% இந்த சம்முக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமுக்குமே வந்து கிடைக்கும். அதை ஒரு எக்ஸாம்பிள் சம் மூலமாகவே பார்ப்போம். இப்போ எனக்கு இது ஃப்ராக்ஷன்னுட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. 7/4ங்கிற ஒரு ஃப்ராக்ஷன்னுட்டு அவங்க கொடுத்ததுனால நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். அதை ஒரு வேர்ட் ப்ராப்ளமாக தான் நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் வந்து இருக்குது. அதை மாதிரி வேர்ட் ப்ராப்ளமாக இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் சம் மூலமாக நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 20 பீட்ஸ் வந்து நம்ம கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 5 பீட்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது. இதில் வந்து 5 பீட்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அந்த 5 பீட்ஸோடைய பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இதை ஃப்ராக்ஷனுக்கு வந்து முதல்ல நான் சேஞ்ச் பண்ணணும். ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பெர்சன்டேஜுக்கு வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். இதை முதல்ல ஃப்ராக்ஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, டினாமினேட்டரில் எப்போதுமே டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குங்கிறது தான் டினாமினேட்டரில் எழுதுவோம். நம்மளுக்கு தேவையானதை வந்து நியூமரேட்டரில் வந்து எழுதுவோம். அப்படி பார்த்தா டினாமினேட்டரில் டோட்டலாக எவ்வளோ இருக்கோ அதுதான் எழுதுவோன்னு சொன்னேன். அப்படின்னா இங்கே டோட்டலாக எத்தனை பீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 20 பீட்ஸ் வந்து இருக்குது. அதுதான் வந்து டினாமினேட்டரில் எழுதணும். அடுத்து நம்மளுக்கு தேவையானது ரெட் கலர் பீட்ஸோடைய பெர்சன்டேஜ். அதனால் ரெட் கலர் பீட்ஸ் எவ்வளோ இருக்குது 5, அதை நான் நியூமரேட்டரில் எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ஃப்ராக்ஷன் வந்து கிடச்சிருச்சு 5/20. இதை வந்து நான் பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போனா இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 5 1s ஆர் 5, அடுத்து 5 4s ஆர் 20. அப்படின்னா எனக்கு 1/4 × 100%. இந்த 100 வந்து நான் இப்போ 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்படின்னா 4ஆல் 100 டிவைட் பண்ணுறப்ப போனதுலேயே பார்த்தா எனக்கு 25 வந்து கிடச்சிச்சு. அப்படின்னா எனக்கு 25%ன்னுட்டு எனக்கு கிடச்சிச்சு. அப்படின்னா இதை மாதிரி ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னாலும் அதில் டோட்டல் நம்பராக எதை கொடுத்துருக்காங்களோ அது டினாமினேட்டரில் எழுதணும். நம்மளுக்கு தேவையானதை வந்து நியூமரேட்டரில் எழுதணும். அதை நான் பெர்சன்டேஜுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா அதை 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இவ்வளோ தான் ஈஸியான மெத்தட். இப்போ எப்படி ஒரு ஃப்ராக்ஷனை நான் பெர்சன்டேஜாக மாற்றணுங்கிறத பார்த்தாச்சு. இப்போ எப்படி ஒரு பெர்சன்டேஜை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றணுங்கிறத அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்ப்போம். இப்போ ஒரு பெர்சன்டேஜை எப்படி ஒரு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ஃப்ராக்ஷன் வந்து எப்படி ஒரு பெர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
புரியலனாலும் இன்னொரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பெர்சன்டேஜோடைய இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் ரியல் லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு ஃப்ராக்ஷனை எப்படி பெர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒரு ஃப்ராக்ஷன்னா என்னென்னா ஒரு நம்பர், அந்த நம்பர் வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருங்கிற 2 பார்ட்ஸாக வந்து டினோட் பண்ணியிருந்தா அது வந்து ஒரு ஃப்ராக்ஷனுங்கிற நம்பரை டினோட் பண்ணுங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அந்த ஃப்ராக்ஷனை வந்து எப்படி பெர்சன்டேஜாக நான் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா ஒரு 100% நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு ஃப்ராக்ஷன் வந்து பெர்சன்டேஜாக மாறிடும்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு வேர்ட் ப்ராப்ளமும் ஒரு சாம்பிளாக பார்த்தோம். ஒரு நார்மல் நம்பர் 7/4ங்கிறத நம்ம ஃப்ராக்ஷனாக கொடுத்துட்டாங்க. அதுவே ஒரு வேர்ட் ப்ராப்ளமாக இருந்தால் எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுங்கிறதையும் பார்த்தோம். இப்போ வந்து எனக்கு ஒரு பெர்சன்டேஜ், அதாவது 60%ங்கிற ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 60%ங்கிற நம்பரை எப்படி ஒரு ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கணும். எதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 60ங்கிற நம்பரை வந்து நான் முதல்ல எழுதிக்கிறேன். இந்த 60 வந்து ஒரு 100ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு பெர்சன்டேஜை வந்து நான் ஃப்ராக்ஷனாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இதை நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை மட்டும்தான் இன்னும் பண்ணணும். அப்போ நான் 0வையும் கேன்சல் பண்ணிட்டேன். மீதி எனக்கு என்ன இருக்குன்னா 6/10 வந்து இருக்குது. இப்போ இதை நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 2 3s are 2 5s are 10. அப்படின்னா எனக்கு 3/5 ஒரு ஃப்ராக்ஷன் வந்து கிடச்சிச்சு. அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷனை வந்து பெர்சன்டேஜுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்னா 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுவே ஒரு பெர்சன்டேஜை ஃப்ராக்ஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ஃப்ராக்ஷனை பெர்சன்டேஜாக வந்து சேஞ்ச் பண்ணணும்னா 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுவே ஒரு பெர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக வந்து மாற்றணும்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், குழப்பிக்காதீங்க. அடுத்தது இது வரைக்கும் 4 டாபிக்ஸ் வந்து இந்த சாப்டரில் பார்த்தாச்சு. இந்த சாப்டரில் இருக்கிற 5வது டாபிக் வந்து என்னென்னா ஒரு டெசிமலை எப்படி ஒரு பெர்சன்டேஜாக மாற்றணுங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொன்ன கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியலனாலும் இன்னொரு வாட்டி வந்து லைட்டாக ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ வந்து ஒரு டெசிமலை வந்து எப்படி ஒரு பெர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெசிமல்னால் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் வந்து அதை எப்படி பெர்சன்டேஜாக மாற்றுறதுன்னு நம்மளுக்கு தெரியும். டெசிமல்னால் ஒரு பிரச்சனையே இல்லை. ஒரு நார்மல் நம்பர் வந்து பார்த்துருந்தோம் இந்த இதில் 2 3 5 7ங்கிறது ஒரு நார்மல் நம்பர். அதுவே ஃப்ராக்ஷனாக இருந்தால் 2/5ன்னுட்டு டினோட் பண்ணுறோம். அதுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 பார்ட்ஸ் வந்து இருக்குது. அப்படி 2 பார்ட்ஸ் இருக்கக்கூடிய நம்பரை வந்து நம்ம ஃப்ராக்ஷன், அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 பார்ட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதை ஃப்ராக்ஷன்னுட்டு சொல்லியிருந்தோம். அதுவே டெசிமலாக இருந்தால் ஒரு நம்பருக்கு நடுவில் பாயிண்ட் வந்து இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 1.5 1.32 இப்படிலாம் எடுக்கிறேன். இதுக்கு நடுவில் வந்து அதாவது 2 நம்பருக்கு நடுவில் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்படி பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து டெசிமல்னுட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெசிமலை எப்படி ஒரு பெர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்ப்போம். இதில் நான் சூஸ் பண்ணக்கூடிய நம்பர் வந்து என்னென்னா 0.85ங்கிற நம்பர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 0.85ங்கிற நம்பர் ஒரு டெசிமல் நம்பர். இந்த டெசிமல் நம்பரை நான் முதல்ல ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2மே இருக்கிற மாதிரி இந்த நம்பராக மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் தான் அதை பெர்சன்டேஜாக மாற்ற முடியும். நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது 0.85ங்கிறது எனக்கு ஒரு டெசிமல். இந்த டெசிமலை வந்து நான் முதல்ல ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஃப்ராக்ஷனாக மாற்றினதுக்கப்புறம் தான் அதை ஒரு பெர்சன்டேஜாக மாற்ற முடியும். அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 0.85ஐ ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த 0.85 எழுதிக்கிறேன். அதை வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 2லேயுமே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு ஒரு டவுட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சுன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுவே இந்த 1.5 மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும். அதுவே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதை மாதிரி 1.278 3 நம்பர் இருந்துச்சுன்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி எத்தனை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் வருதோ அதை பொறுத்து ஜீரோஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் வந்து இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறதுனால நான் மேலேயும் கீழேயும் ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். எதுக்காண்டி இதை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து எனக்கு போகணும். அந்த பாயிண்ட் வந்து போகணுங்கிறதுக்காண்டி தான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். இப்போ இந்த 0.85ஐ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப
எனக்கு வெறும் 85 மாறிடும். இதை வெறும் 85 மாறுறதுக்காண்டி தான் நான் ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணேன். இப்போ எனக்கு 85 மாறிடுச்சு. இப்போ கீழே இருக்கிற 100 எழுதிக்கிறேன். இப்போ இது எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு. இப்போ 85/100ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன். இங்கே முன்னாடி பார்த்தோம், ஒரு ஃப்ராக்ஷனை வந்து எப்படி ஒரு பெர்சன்டேஜாக மாற்றணுங்கிறதுக்கு 100%ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 100 கேன்சல், மீதி என்ன இருக்குன்னா 85%. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டெசிமலை வந்து பெர்சன்டேஜாக மாற்றணும்னா அதை முதல்ல ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஃப்ராக்ஷனாக மாற்றினதுக்கப்புறம் அதை பெர்சன்டேஜாக மாற்ற முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பாயிண்ட் வச்ச நம்பர் பார்த்தோம்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அதுவே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சுன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்படின்னா தான் ஃப்ராக்ஷனாக எனக்கு சேஞ்ச் ஆகும். அதுவே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருந்துச்சுன்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி 1000ஆல் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அதே மாதிரி அத்தனை ஜீரோஸை வச்சு நம்ம 100ஆல் மல்டிப்ளை அதே அந்த நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ நான் இதை ஒரு சாம்பிளாக வந்து பார்த்துருக்கேன். இங்கே ஒரு சாம்பிளை வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னொரு நம்பரும் நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு நம்பர் நான் என்ன சூஸ் பண்ணுறேன்னா 0.025. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3 நம்பர்ஸ் வந்து இருக்குது. அதனால் நான் ஒரு 0.025 கொடுத்துருக்க நம்பர் எழுதிக்கிறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குங்கிறனால நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி 1000ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா இந்த 0.025 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு இந்த பாயிண்ட் பூராமே போயிடும். பாயிண்ட் பூராமல் போயிடுச்சுன்னா எனக்கு மீதி 25 மட்டும் கிடைக்கும். பாயிண்ட் பூரா போயிடுச்சுன்னா அப்படின்னா 0025 தானே கிடைக்கணும் அப்படின்னுட்டு உங்களுக்கு சில டவுட் வந்து கிடச்சிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 0 வந்து நம்ம முன்னாடி எழுதினோம்னா அதுக்கு மதிப்பே கிடையாது. 0025னாலும் நம்ம 25 தான் சொல்ல போகிறோம். அதுவே வந்து 025னாலும் நம்ம 25 தான் வந்து சொல்ல போகிறோம். அதுவே பின்னாடி இருந்துச்சுன்னா 2500 சொல்லுவோம். அது உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 00 எழுதணும்னு தேவையில்லை. டிவைடட் பை 1000 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இது ஒரு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃப்ராக்ஷனை நான் பெர்சன்டேஜாக மாற்றணும்னா ஒரு 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு இங்கே 2 ஜீரோஸ் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா மீதி எனக்கு என்ன இருக்கும்னா 25 டிவைடட் பை 10%ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதை நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். நான் 5 2s are 10, 5 5s are 25. அப்படின்னா 5/2% இருக்கும். இப்போ நான் இதை டிவைட் பண்ணிக்கிறேன். இல்லைனா 5/2% இல்லையே நிப்பாட்டினாலும் பரவாயில்ல. இல்லைனா இதை நான் டிவைடே பண்ணிக்கிறேன். 2ஆல் 5 டிவைட் பண்ணணும். அப்படின்னா 2 2s are 4, மீதி 1. பாயிண்ட் இங்கே வச்சேன்னா ஒரு 0 வந்து கிடைக்கும். அப்படின்னா எனக்கு 2 5s are 10. அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2.5% அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு டெசிமலை நான் பெர்சன்டேஜாக வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ டெசிமலை வந்து எப்படி பெர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணோம்னு பார்த்தோம். இப்போ ஒரு பெர்சன்டேஜை எப்படி டெசிமலாக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்ப்போம். இப்போ ஒரு பெர்சன்டேஜை எப்படி டெசிமலாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை முதலுக்கு நம்ம பண்ணோம்னா இப்போ 58% ஒரு ஃப்ராக்ஷனாக வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டெசிமலாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரி ஒரு 58% இருக்குது. நான் முன்னாடி பார்த்ததே நான் காமிச்சிடுறேன். ஒரு எப்படி பெர்சன்டேஜ் வந்து ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம். அதில் வந்து நான் 100ஆல் டிவைட் பண்ணேன். அதே மாதிரி இங்கேயும் 100ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே வந்து எனக்கு 3/5 கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமும் நான் டிவைட் பண்ணி அதை பாயிண்ட்டாக வந்து மாற்றணும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். 58% இருக்குது. இதை நான் ஃப்ராக்ஷனாக வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு 100ஆல் டிவைட் பண்ணுறேன். 100ஆல் டிவைட் பண்ணுறப்ப இப்போ எனக்கு ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. 58/100. இப்போ நான் இதை டிவைட் பண்ணணுங்கிறப்ப இதை நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 2 2s are 4, அடுத்தது 9. அடுத்து இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 50. அப்படின்னா 29/15 கிடச்சிருக்கு. இவ்வளோ இது பண்ணோம்னா நம்மளுக்கு குழப்பம் வரும். அதனால் 58% ஈக்குவல் டு 58/100ன்னுட்டு எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு பார்த்தோம்னா 2 0 வந்து கீழே இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. கீழே வந்து எனக்கு 2 0 வந்து இருக்குது. 2 0 இருக்கிறப்ப
எனக்கு 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சு எழுதுனா போதும். மேலே இருக்கிற நியூமரேட்டர் இருக்கா 58, அந்த 58ல் 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சு எழுதுனா போதும். ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். 58% வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும். ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணுன்னா 58/100. அப்படின்னா 58/100ங்கிறப்ப எனக்கு 2 0 வந்து இருக்குது. 2 0 இருக்குங்கிறப்ப 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சு எழுதுனா போதும். அப்படின்னா எனக்கு 0.58 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 120%. இப்போ நான் அதை ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்படின்னா 120/100. அப்படின்னா இங்கே எனக்கு 0வும் 0வும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்படின்னா 12/10. இங்கே 2 நம்பர் இருந்தேன்னா 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சோம். இங்கே எனக்கு ஒரே ஒரு 0 தான் இருக்குது. ஒரு 0 இருக்குங்கிறப்ப ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்படின்னா 2க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சேன்னா எனக்கு 1.2 கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இங்கே 2 0 வந்து கீழே இருக்குது டினாமினேட்டரில். அதனால 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சு 0.58. இங்கே 120%. அப்படின்னா 120 100ஆல் டிவைட் பண்ணுற ஒரு 0வும் ஒரு 0வும் கேன்சல். அப்படின்னா மீதி எனக்கு 12/10 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 12/10 பார்க்குறப்ப டினாமினேட்டரில் எனக்கு ஒரு 0 இருக்குது. அப்படின்னா ஒரு நம்பர் 2க்கு முன்னாடி நான் பாயிண்ட் வைக்கிறேன். 2க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சேன்னா 1.2 கிடச்சிருக்கு. அதான் எனக்கு பெர்ஃபெக்டான ஆன்சர். இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லா டாபிக்ஸுமே வந்து பார்த்தாச்சு. இன்ட்ரொடக்ஷன் பார்த்தாச்சு, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு, ஒரு ஃப்ராக்ஷனை எப்படி பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் பார்த்தோம், ஒரு பெர்சன்டேஜை எப்படி ஒரு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும், அடுத்து ஒரு டெசிமலை எப்படி பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும், அடுத்து ஒரு பெர்சன்டேஜை எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது, எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த சாப்டரையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளமோ நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து நான் கொடுப்பேன். இப்போ அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். சரி, ஓகே. இது சாப்டர் 1ங்கிறதுனால இதுக்கு நான் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளமை எக்ஸசைஸ் நம்பர் 1 டினோட் பண்ணியிருக்கேன். இதில் மொத்தம் 5 ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம சாப்டரில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதை பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாகவே இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். வேணும்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த டாப்பிக்கு வந்து இப்போ வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்னு சொல்லுவேன். ஏன் இது டிஎன்பிஎஸ்சிலேருந்து இதை மாதிரியா கொஷின் கேட்பாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதை மாதிரி கொஷின் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீ கேட்கக்கூடிய கொஷினுக்கு இதான் வந்து அடித்தளம், பேஸ்மெண்ட் மாதிரி. இந்த பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஷோ பண்ணுறேன். இதில் மொத்தம் 5 ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு. 5 ப்ராப்ளம்ஸுக்குமே வந்து ஆன்சர் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கும் ஆன்சர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை நான் சால்வ் பண்ணணுன்னாலும் சால்வ் பண்ணுறேன். இந்த வீடியோவுடைய லாஸ்ட்டில் வந்து இதோடைய ஆன்சர்ஸ் வந்து நான் எப்படி சால்வ் பண்ணேங்கிறத சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம அடுத்த சாப்டருக்குள்ளே போவோம். இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டு அடுத்த சாப்டருக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் மொத்தம் 5 ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. இந்த சாப்டர் வந்து பேசிக்ஸ்னால உதறி தள்ளிடுறாங்க. இந்த பேசிக்ஸ் வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு பில்டிங்க்கு இந்த பேசிக்ஸ் வந்து இருந்தால் தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சாப்டர் வந்து ஈஸியாக புரியும். அடுத்த சாப்டருக்கு போவோம். நான் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம்னா, ரேஷியோ வந்து எப்படி ஒரு பெர்சன்டேஜாக ரெப்ரசன்ட் பண்ணுறது, அடுத்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸை வந்து ஒரு பெர்சன்டேஜாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, இல்லைனா நம்மளுக்கு ஏற்பட்ட ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து எப்படி ஒரு பெர்சன்டேஜாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரேஷியோவை எப்படி பெர்சன்டேஜாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரேஷியோன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரேஷியோன்னா என்னென்னா கம்பேரிசன் ஆஃப் 2 குவான்டிட்டி வித் சேம் யூனிட் இஸ் கால்ட் ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 குவான்டிட்டியை வந்து அந்த 2 குவான்டிட்டிக்கும் வந்து சேம் யூனிட் வந்து இருக்கணும். சேம் யூனிட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் டிஸ்டன்ஸை வந்து கம்பேர் பண்ணுறேன். இப்போ நான் எடுத்திருக்க 2 குவான்டிட்டியுமே வந்து டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை வந்து நான் இது பண்ணுறப்ப 2 டிஸ்டன்ஸுமே நான் 2 டிஸ்டன்ஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த 2 டிஸ்டன்ஸையுமே நான் வந்து மீட்டரில் தான் வந்து நான் இது பண்ணால் அதை தான் சேம் யூனிட்டுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு டிஸ்டன்ஸை வந்து நான் மீட்டரில் எடுத்தோம், இன்னொரு டிஸ்டன்ஸை வந்து நான் கிலோமீட்டரில் எடுத்தேன்னா அப்படின்னா அது 2 யூனிட்டுமே டிஃப்ரெண்ட். மீட்டர் கிலோமீட்டர் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ். அதுதான் இங்கே சொல்ல வந்திருக்காங்க. நம்ம 2 குவான்டிட்டியை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அந்த 2 குவான்டிட்டிக்குமே வந்து சேம் யூனிட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்லுவேன். நிறைய பேருக்கு வந்து டெஃபினிஷனை சொல்கிறத விட ஒரு எக்ஸாம்பிளை வந்து சொன்னோம்னா ஈஸியாக வந்து கிச்சன் போய் ஒட்டிக்கும்.
இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ நான் நம்பர் ஆஃப் கப் ஆஃப் ரைஸ், அதாவது அரிசி வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு அரிசி வந்து 2 பேர் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். அதாவது நம்பர் ஆஃப் பர்சன் வந்து 2ன்னுட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 அதாவது கப் ஆஃப் ரைஸுக்கும் பர்சனுக்கும் வந்து நான் ரேஷியோ வந்து நான் பார்க்கணும். ரேஷியோ வந்து அப்படின்னா எப்படி பார்க்கணும்னா, அதை 1:2ன்னுட்டு நம்ம எழுதணும் ரேஷியோவை. அது வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அதுவே மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுங்கிறப்ப 1/2. அதை நான் அதாவது வேர்ல்டில் டிஸ்கிரைப் பண்ணோம்னா 1:2ன்னுட்டு சொல்லணும். அது ஒரு கப் ஆஃப் ரைஸ் வந்து என்கிட்ட இருக்குது, அது வந்து 1. அடுத்தது எத்தனை பர்சன் பார்க்குறப்ப 2. அந்த ஒரு கப் ஆஃப் ரைஸை யூஸ் பண்ணி எத்தனை பேர் சாப்பிட்லான்னா 2 பேர் வந்து சாப்பிட்லாம். அவங்களோட ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 1:2. அதை எப்படி நான் மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணணும்னா 1/2. அதை எப்படி நான் வேர்ட்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னு பார்த்தோம்னா 1:2ன்னுட்டு டிஸ்கிரைப் பண்ணணும். இப்போ ரேஷியோ வந்து சின்னதாக டச் பண்ணி மட்டும் விடுவோம். ரேஷியோங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுங்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரேஷியோ வந்து எப்படி பெர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதுக்காண்டி தான் இப்போ ரேஷியோங்கிற டாப்பிக்கே உள்ளே கழுத்தோம். இப்போ ரேஷியோனா என்னன்னுட்டு சின்னதாக கற்றுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுங்கிற வீடியோவில் வந்து தெளிவாக பார்ப்போம். இப்போ ரேஷியோவுக்கு இந்த சின்ன கிளிம்ஸ் மட்டும் பார்த்துட்டோம். இப்போ ரேஷியோனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ரேஷியோவை எப்படி பெர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத ஒரு சின்ன ப்ராப்ளம் மூலமாக நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. சாம்பிளுக்கு நான் என்ன ப்ராப்ளம் வந்து எடுத்திருக்கேன்னா, குழல்னுட்டு ஒரு கேர்ள் வந்திருக்காங்க. அவங்களோட மதர் வந்து தோசை வந்து செய்கிறாங்க, அதாவது தோசை வந்து பண்ணுறாங்க. அந்த தோசை பண்ணுறதுக்கான மாவில் வந்து ஒரு போர்ஷன் வந்து பிளாக் கிராம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 4 போர்ஷன் வந்து ரைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தோசை மாவுக்கு வந்து அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து 2மே வந்து நம்மளுக்கு தேவை. 2மே சேர்த்தா தான் வந்து நம்மளுக்கு மாவாக வந்து, அதாவது தோசை மாவாக கிடைக்கும். அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய 2 இன்க்ரீடியண்ட் வந்து பிளாக் கிராம். ஒன்று வந்து பிளாக் கிராம், இன்னொன்று வந்து ரைஸ். 2ஓடைய ரேஷியோ, அதாவது 2ஓடைய பெர்சன்டேஜ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை ரேஷியோவை மாற்றிட்டான் பெர்சன்டேஜாக வந்து நம்மளால் செய்ய முடியும். இப்போ வந்து எனக்கு ஒரு போர்ஷன் வந்து பிளாக் கிராம் வந்து கொடுத்துருக்காங்க, 4 போர்ஷன் வந்து ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ போர்ஷன்னுட்டு நம்மளுக்கு கொடுக்கல. அப்படின்னா டோட்டல் போர்ஷன் வந்து எனக்கு வேணும்னா ஒரு போர்ஷன் பிளாக் கிராம், அதுக்கப்புறம் இன்னொரு போர்ஷன், அதாவது 4 போர்ஷன் ரைஸ் 2மே சேர்த்தா தான் எனக்கு டோட்டல் போர்ஷன் வந்து கிடைக்கும். அப்படின்னா 1, அதுக்கப்புறம் 4 2மே நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 5 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா டோட்டல் போர்ஷன் வந்து என்ன பார்த்தோம்னா 5. அடுத்தது ரேஷியோ ஆஃப் பிளாக் கிராம், அதாவது பிளாக் கிராமோட ரேஷியோ என்னங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ரேஷியோ ஆஃப் பிளாக் கிராம் வந்து கண்டுபிடிக்கணுங்கிறப்ப பிளாக் கிராமோடைய போர்ஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு போர்ஷன், மொத்த போர்ஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5 போர்ஷன். அப்படின்னா 1:5ன்னுட்டு எழுதிக்கிறேன். ஏன்னா பிளாக் கிராம் வந்து ஒரு போர்ஷன், டோட்டல் போர்ஷன் வந்து 5. அப்படின்னா 5ல் ஒரு போர்ஷன் வந்து எனக்கு பிளாக் கிராமுக்கு, அதனால் 1:5ன்னுட்டு எழுதியிருக்கேன். இப்போ நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தேன் 1:2ங்கிறது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை நான் மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணோம்னா 1/2ன்னு எழுதியிருப்பேன். அதே மாதிரி இங்கே 1:5 நான் எப்படி எழுதிக்கலாம்னா 1/5ன்னுட்டு எழுதிக்கிறேன். இப்போ ஆஸ் பெர்சன்டேஜ், இப்போ பிளாக் கிராமோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 1/5ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன். இப்போ இந்த ஃப்ராக்ஷனை வந்து நான் பெர்சன்டேஜாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், போன சாப்டரில் பார்த்துருப்போம். 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா இது 5 1s, இது 5 2s 10, ஒரு 0. அப்படின்னா எனக்கு 20%ன்னுட்டு கிடச்சிருக்கு. அதுதான் பிளாக் கிராமோட பெர்சன்டேஜ். அடுத்தது ரைஸோட பெர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அதோட ரேஷியோ. அப்படி பார்த்தோம்னா ரைஸ் எவ்வளோ போர்ஷன் பார்த்தீங்கன்னா 4 போர்ஷன். எத்தனை போர்ஷனில் 5 போர்ஷனில் 4 போர்ஷன் வந்து ரைஸுக்கு. அதனால் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா 4:5ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இது வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். நான் எழுத வேண்டியது என்னென்னா மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். அப்படின்னா 4/5. இப்போ இதை நான் பெர்சன்டேஜாக எழுதணுங்கிறப்ப அதை நான் 100%ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 5 1s 5 2s 10, 20 ஆகிடும். அப்படின்னா 4 × 20%. 4 × 20ங்கிறப்ப எனக்கு 80%ன்னுட்டு கிடச்சிச்சு. இப்போ நான் பிளாக் கிராமோட பெர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன் 20%. அதுக்கப்புறம் ரைஸோட பெர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன்னா 80%. இதை தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஈச் இன்க்ரீடியன்ஸோட பெர்சன்டேஜ் அதை கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். இப்போ ரேஷியோவை எப்படி பெர்சன்டேஜாக எழுதுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இன்க்ரீஸாக டிக்ரீஸை வந்து எப்படி ஒரு பெர்சன்டேஜாக எழுதுறதுன்னு பார்ப்போம்.
சரி, ஓகே. இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸை வந்து எப்படி பெர்சன்டேஜாக முதல்ல இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்லிவிடுவோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறேன். ஸ்கூலுக்கு போகிறப்ப வந்து என் அப்பா வந்து ₹20 தராரு, எங்கள் அம்மா வந்து ஒரு ₹10 வந்து தராங்க. அப்படின்னா என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு எத்தனை ரூபா இருந்துச்சு? ₹20 இருந்துச்சு. எங்கள் அம்மா ஒரு ₹10 தந்தோடனே ₹20 வந்து ₹10 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த இன்க்ரீஸ் ஆனதுக்கான பெர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்க்ரீஸோடைய பெர்சன்டேஜ். அடுத்து டிக்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இப்போ ₹30 வந்து இருக்குது. அந்த ₹30 வந்து ₹10 வந்து பேனா வந்து வாங்குறதுக்கு செலவு பண்ணிட்டேன். அப்படின்னா மீதி என்கிட்ட எவ்வளோ ரூபா இருக்கும்? ₹20 இருக்கும். அப்படின்னா 30லேருந்து ₹20 குறைஞ்சிருச்சு. அப்படின்னா எனக்கு டிக்ரீஸ் வந்து நடந்திருக்கு. அப்படின்னா டிக்ரீஸோடைய பெர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பெர்சன்டேஜில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ரெண்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா ஒன் ஆஃப் தி ஷார்ட்கட். அப்படி பார்த்தோம்னா அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் டிவைடட் பை ஒரிஜினல் அமௌண்ட் இன்ட்டு 100% தான் ஃபார்முலா. இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் டிவைடட் பை ஒரிஜினல் அமௌண்ட் இன்ட்டு 100%. இப்போ அமௌண்ட் ஆஃப் சேஞ்சுங்கிறப்ப என்கிட்ட ₹30 இருந்துச்சு, அதில் ₹10 வந்து செலவு பண்ணிட்டேன். அப்படின்னா மீதி ₹20 வந்து இருந்திருக்கும். அப்படின்னா அந்த சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ₹10 வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது 30 மைனஸ் 10 வந்து பார்த்தோம்னா ₹20 எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போனா ஒரிஜினல் அமௌண்ட் வந்து என்னது? ₹30 தான் என்கிட்ட இருந்துச்சு. டிக்ரீஸ் ஆன அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட அமௌண்ட் வந்து எவ்வளோ இருந்திருக்கும்? ₹20 வந்து இருந்திருக்கும். அப்படின்னா 20/30 இன்ட்டு 100. இதுக்கு ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் யூஸ் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ சாம்பிள் ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப் வந்து இருக்குது. அந்த ஷாப்பில் வந்து ஆடி சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆடி சேலில் வந்து ஒரு ஷர்ட்டோடைய ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்திருக்குன்னா ₹90. ஆடி சேல்னால் அந்த ஷர்ட்டோடைய ப்ரைஸ் வந்து 50 வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா அந்த டிக்ரீஸ் ஆனதோடைய பெர்சன்டேஜ் எவ்வளோன்னுட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து எழுதிக்கிறேன். ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹90. அதுக்கப்புறம் எனக்கு ஆடி சேலில் வந்து எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹50 தான் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நான் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான் பெர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்குதுன்னா டிக்ரீஸ் வந்து நடக்குது. டிக்ரீஸ் நடக்குதுங்கிறப்ப எனக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா டிக்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் divided by original amount into 100%. இப்போ அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் வந்து எவ்வளோன்னுட்டு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் ஈக்குவல் டு எனக்கு 90லேருந்து 50 வந்து சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா 90யும் 50யும் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்கிது? 40 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 40. அடுத்தது ஒரிஜினல் அமௌண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 90. அது ரெண்டையுமே டிவைட் பண்ணணும். இந்த ஃபார்முலா தான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டிக்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 40 டிவைடட் பை ஒரிஜினல் அமௌண்ட் வந்து 90 இன்ட்டு 100%. இப்போ நான் இதை கேன்சல் அவுட் வந்து பண்ணுறேன். கேன்சல் அவுட் பண்ணேன்னா 0 0 கேன்சல். அப்படின்னா 4 டிவைடட் பை 9 இன்ட்டு 100%. இப்போ நான் இதை 100யும் 4யும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணேன்னா 400 டிவைடட் பை 9%ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் டெசிமல் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் போய் ஃப்ராக்ஷனாக விடணுன்னாலும் ஃப்ராக்ஷனாகவே விட்டுக்கலாம். இல்லைனா அதை மிக்சடு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஃப்ராக்ஷனாகவே விட்டுக்கிறேன். இப்போ எனக்கு டிக்ரீஸோடைய பெர்சன்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 400 டிவைடட் பை 9%ன்னுட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்படி தான் வந்து ஒரு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸோட பெர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம டிக்ரீஸோடைய பெர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் நான் இன்க்ரீஸோடைய பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறதுக்கு ஒரு சம் தரேன். இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இதே மெத்தட் தான் அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதே மாதிரி தான் கேன்சல் அவுட் பண்ணணும். ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இப்போ தேர்டு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஸ் பெர்சன்டேஜ்.
இந்த டாப்பிக்கில் வந்து ப்ராஃபிட்டோடைய பெர்சன்டேஜ், லாஸோடைய பெர்சன்டேஜ் ரெண்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தான் ஒன் ஆஃப் தி ஷார்ட்கட். இப்போ ப்ராஃபிட்டோடைய பெர்சன்டேஜ் வந்து நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு அதோட காஸ்ட் ப்ரைஸை வந்து சிபினா ஒன்றும் இல்லை, காஸ்ட் ப்ரைஸை வந்து டிவைட் பண்ணணும். காஸ்ட் ப்ரைஸுங்கிறப்ப நம்மளுடைய இது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து அதை வாங்கியிருப்போம், அது எவ்வளோ ப்ராஃபிட்டோட நம்ம சேல் பண்ணியிருக்கோங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை, இன்ட்டு 100%. லாஸ் பெர்சன்டேஜுங்கிறப்ப லாஸையும் சிபி அதாவது காஸ்ட் ப்ரைஸையும் நான் டிவைட் பண்ணி 100% மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு பென் வந்து 3 ரூபீஸுக்கு வந்து வாங்கியிருக்கேன். 3 ரூபீஸுக்கு வாங்கியிருக்கேங்கிறப்ப என் ஃப்ரெண்டு வந்து அந்த பேனா ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உனக்கு அமௌண்ட் வந்து தரேன், நீ எனக்கு அந்த பேனா வந்து அப்படின்னுட்டு கேட்குறான். அப்படின்னா அந்த பேனாவோட ஒரிஜினல் அமௌண்ட் என்னது? 3 ரூபீஸ். நான் ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறது எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபீஸுக்கு வந்து தரேன். அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பாருங்கள், ₹1 வந்து எனக்கு ப்ராஃபிட். அந்த ₹1 வந்து நான் இங்கே ப்ராஃபிட்டில் இடத்துல வந்து ஃபில் பண்ணணும். சிபிங்கிறப்ப காஸ்ட் ப்ரைஸுங்கிறப்ப நான் எந்த அமௌண்ட்டுக்கு அந்த பேனா வாங்கினேன்? ₹3 தான் வாங்கியிருந்தேன், ஆனால் நான் அவனுக்கு கொடுத்தது ₹4. அப்படின்னா ₹3 தான் ஒரிஜினல் ப்ரைஸ். அந்த ஒரிஜினல் ப்ரைஸை தான் இங்கே எழுதணும், அது சிபி. அது அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்னால் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும், ப்ராஃபிட்னால் என்ன புரிஞ்சிருக்கும். இப்போ லாஸ்ன்னு பார்த்தோம்னா இப்போ நான் இந்த பேனாவை ₹3 வாங்கியிருக்கேன், ஆனால் என் ஃப்ரெண்டு கேட்குறானேன்னுட்டு நான் அது ₹2 நான் கொடுத்தேன். என் ஃப்ரெண்டுகிட்ட இப்போ ₹2 தான் இருக்குது, அதனால் நான் அவனுக்கு ₹2 நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாஸு? ₹1 எனக்கு நஷ்டம். ஏன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் ₹3 தான், ஆனால் அவனுக்கு நான் கொடுத்தது ₹2 தான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா எனக்கு ₹1 நஷ்டம். அப்படின்னா ₹1 நஷ்டங்கிறப்போ ₹1 லாஸ் ஆகிருக்கு, அதை லாஸுங்கிற இடத்துல எழுதிக்கிறேன். சிபிங்கிறப்ப காஸ்ட் ப்ரைஸ், அப்படின்னா அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னது? 3 ரூபீஸ். அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் இன்ட்டு 100%. இப்போ இதுக்கு ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்த்துப்போம். சரி, ஓகே. இங்கே சாம்பிள் ப்ராப்ளம் வந்து நம்ம சூஸ் பண்ண ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஷாப்கீப்பர், அந்த ஷாப்கீப்பர் வந்து அந்த சேரை வந்து எவ்வளோக்கு வந்து வாங்குறாருன்னா ₹325 வந்து வாங்குறாரு. எங்கன்னா அந்த சேர் வந்து மேனுஃபேக்சர் ஆகிற ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்குறாரு. அதை நம்மளை மாதிரி கஸ்டமர்ஸுக்கு எவ்வளோ ரூபீஸுக்கு வந்து செல் பண்ணுறாருன்னா ₹350 வந்து செல் பண்ணுறாரு. அப்படின்னா அவருக்கு என்ன நடந்திருக்கு? 325லேருந்து அவருக்கு 350 அவருக்கு அமௌண்ட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா அவருக்கு ₹25 ப்ராஃபிட் தான் வந்து கிடச்சிருக்கு. அப்போனா அந்த ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னுட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காரு? 350. அவர் எந்த அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காரு? 325. ரெண்டையுமே டிவைட் பண்ணணும். அப்படின்னா 350 அண்ட் 325 ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். ரெண்டையும் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 25 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ₹25 வந்து ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட்டோடைய பெர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து இருக்குது. அப்படின்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட் டிவைடட் பை அதோட ஒரிஜினல் அமௌண்ட் இன்ட்டு 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்? நான் ₹25, ஒரிஜினல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 325 இன்ட்டு ஒரு 100% மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 5s are 25. அடுத்து 325ங்கிறப்ப இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 6s are 30. அடுத்து ஒரு 2 அப்படின்னா 65 வந்து கிடச்சிருக்கும். திருப்பி இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 1s are. திருப்பி இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 1s are 5. அடுத்து 5 3s are 15. நான் மீதி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 100 டிவைடட் பை 13%ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு கொடுத்துருக்க எப்போவுமே அப்ஜெக்டிவ் டைப் தான் வந்து கேட்க போகிறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து இதே மாதிரி ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா இதான் கரெக்டு. அதுவே அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து இந்த இது இல்லைன்னா டெசிமல் பாயிண்டில் இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுவே மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருந்தால் தான் இது ரெண்டையும் நீங்கள் மிக்சடு ஃப்ராக்ஷனில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இதான் வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜோடைய ஆன்சர். இதே மாதிரி தான் வந்து நம்ம லாஸோடைய பெர்சன்டேஜும் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி லாஸ் பெர்சன்டேஜோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த சாப்டர் ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த சாப்டரில் வந்து மொத்தம் 3 டாபிக். ரேஷியோ வந்து எப்படி பெர்சன்டேஜாக யூஸ் பண்ணணும் பார்த்தாச்சு. இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸை எப்படி பெர்சன்டேஜில் யூஸ் பண்ணணும் அதையும் பார்த்தாச்சு. ஒரு ப்ராஃபிட் ஆர் லாஸை எப்படி பெர்சன்டேஜில் யூஸ் பண்ணணும் அதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ 3 டாப்பிக்குமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிறப்ப இதுக்குரிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்னு பார்ப்போம். இது சாப்டர் 2வோடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸுங்கிறதுனால இதை எக்ஸசைஸ் நம்பர் 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் மொத்தம் 4 சம்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 4 சம்ஸோடைய ஆன்சரும் மென்ஷன் பண்ணிட்டேன். இதில் வந்து 3rd சம் வந்து பார்த்தீங்கன்னா
ரெண்டு ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் ஃப்ராக்ஷன்லேயே எழுதலாம் 160/9% எழுதலாம், இல்லைனா டெசிமல் ஃபார்ம் அதாவது 17.78% எழுதலாம். இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனை பொறுத்து உங்களோட ஆன்சர்ஸ் வந்து வேரி ஆகுங்கிறதுனால தான் இப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் மொத்தம் 4 சம் இருக்குது. அந்த 4 சம்மையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது சாப்டர் நம்பர் 3 வந்து பார்க்க போகிறோம். சாப்டர் நம்பர் 3 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பர்சன்டேஜ் இன் வேர்ட் ப்ராப்ளம். நம்மளுக்கு எப்போவுமே வேர்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ் தான் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் வந்து அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. அதனால இந்த சாப்டர் நம்பர் 3 ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி பேப்பரில் வந்து ரோலை வந்து ப்ளே பண்ணுது. இப்போ சாப்டர் நம்பர் 3 பார்ப்போம். சாப்டர் 3ல் வந்து நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் பர்சன்டேஜ் இன் வேர்ட் ப்ராப்ளம். இந்த டாபிக் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டாபிக். இதை வந்து புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக கான்செப்ட் வந்து ஈஸியாகவே லேர்ன் பண்ணிடலாம். இதில் நம்ம பார்க்க போகிற மொதல் கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பர்சன்டேஜுங்கிற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து என்கிட்ட 400 rupees வந்து இருக்குதுன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு 400 rupees வந்து இருக்குது. இந்த 400 rupeesல 75% வந்து நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இருக்கார், அவருக்கு வந்து இந்த 400 rupeesல வந்து 75% rupees வந்து நான் தரணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன பண்ணுவோம், 75%ஆல் இந்த 400 மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு கிடைக்கும். அப்படின்னா இந்த 75%ஐ நான் வந்து நம்பருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணேன். அப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா 75/100 ஒரு ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு இன்ட்டு 400ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். அப்படின்னா 0 0 0 0 கேன்சல். அப்படின்னா இந்த 75யும் 4ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணுவேன். மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 300 கிடச்சிருக்கு. அப்படின்னா என்கிட்ட வந்து 400 rupees வந்து இருக்குது. அந்த 400 rupeesல 75% வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், 300 rupees வந்து நான் கொடுக்கணுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை புரிஞ்சுட்டு நான் இப்போ சொல்ல போகிற கான்செப்டை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இதே கான்செப்டுக்கு வரேன். 400 rupees வந்து இருக்குது, ஓகேவா? 400 rupees வந்து இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 400 rupees வந்து என்கிட்ட இருக்குது. இந்த 400 rupeesஸை வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு 300 rupees வந்து கொடுத்துட்டேன். அப்படின்னா நான் எவ்வளோ % அமௌண்ட் வந்து அவனுக்கு கொடுத்துருக்கேன். இல்லைன்னா இதே எக்ஸாம்பிள் வச்சா நம்மளுக்கு குழப்பம். என்கிட்ட வந்து 500 rupees வந்து இருக்குது. அந்த 500 rupeesல 300 rupees வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுத்துட்டேன். அப்படின்னா என்கிட்ட எவ்வளோ % ஆஃப் அமௌண்ட் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்கு எவ்வளோ %ங்கிறதே தெரியாது. அதை நான் எக்ஸ் %ன்னுட்டு எழுதிக்கிறேன். இந்த எக்ஸ் %ஓட வேல்யூவை தான் நான் கண்டுபிடிக்கணும். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்டாக பண்ண போகிறோம். இந்த எக்ஸ் %ஐ நான் ஃப்ராக்ஷனாக எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம்னா x/100ன்னுட்டு நான் ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்கிட்ட வந்து 400 ரூபா இருக்குது, அதாவது 400 rupees வந்து இருக்குது. அதில் 75% வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் அதில் 75%ங்கிறப்ப என்கிட்ட 300 ரூபா வந்து நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்க வேண்டியதாக இருக்கும். என்கிட்ட வந்து 100 ரூபா தான் இருக்கும். இதான் வந்து கான்செப்ட். இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இப்போ என்கிட்ட 500 ரூபா இருக்குது. அதில் 300 rupees வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து கொடுத்துட்டேன். அப்படின்னா எவ்வளோ % ஆஃப் அமௌண்ட் வந்து நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருக்கேங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த எவ்வளோ %ங்கிறது எனக்கு தெரியாது. அதை நான் எக்ஸ் %ன்னு எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸ் %ஐ நான் எப்படி ஃப்ராக்ஷனில் எழுதலாம்னா x/100ன்னுட்டு எழுதலாம். இந்த கான்செப்ட் புரிஞ்சாலே இப்போ நம்ம பார்க்க போகிற சாம்பிள் ப்ராப்ளம் ஈஸியாகவே புரிஞ்சிடும். இப்போ ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். இப்போ சாம்பிள் ப்ராப்ளமோட கொஷின் வந்து பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் % ஆஃப் 600 இஸ் 450ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 600ஓட எக்ஸ் % வந்து 450ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இதில் அப்படி கொடுக்கல, நான் அதே மாதிரி சொல்ல பார்க்குறேன். என்கிட்ட வந்து 600 rupees வந்து இருக்குது. அந்த 600 rupeesல 450 rupeesஸை வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து கொடுத்துட்டேன். அப்படின்னா நான் அவன்கிட்ட கொடுத்த அமௌண்ட்டோடைய % என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான் எக்ஸ் %. அதோட வேல்யூவில் எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் % இன்ட்டு 600 ஈக்குவல் டு 450ன்னுட்டு எழுதிக்கலாம். ஏன்னா எக்ஸ் %, அதாவது 600 rupeesல 450 என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன். அந்த 450 rupeesோடைய % என்னங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எக்ஸ் %ஐ நான் ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம்னு சொன்னேன்னா x/100ன்னு எழுதலாம்னு சொன்னேன். அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா x/100 இன்ட்டு 600 ஈக்குவல் டு 450.
அப்படின்னா 0 0 கேன்சல் 0 0 கேன்சல். அப்படின்னா 6 இன்ட்டு எக்ஸ் வந்து 6xன்னு கிடச்சிருக்கும் ஈக்குவல் டு 450. அப்படின்னா 6ம் எக்ஸும் எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை 6 நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டிவிஷன் ஆகும். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 450 டிவைடட் பை 6. இதை நான் 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 7s are 42. அடுத்தது 6 5s are 30. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னா 75ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 600 ருபீஸில் 75%ஓட வேல்யூ வந்து என்னென்னா 450. அதை நான் 450 அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம பர்சன்டேஜோட வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை 75% கண்டுபிடிச்சாச்சு. நம்மளை பர்சன்டேஜாக கேட்காம எக்ஸோட வேல்யூ கேட்டனால எக்ஸோட வேல்யூ 75ன்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இது ஈஸியாக உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கான்செப்ட்டுக்கு வந்து போவோம். இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்டை வந்து நம்ம பார்த்தோம்னா சம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எப்படியும் பார்த்தீங்கன்னாலே ஒரு 7 minutes கிட்ட ஆகும். ஒரு 5 marks சம் மாதிரி வரும். அதுவே நான் இங்கே கொடுத்துருக்க ஒரு ஃபார்முலா, அதாவது டிக்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - x% இன்ட்டு ஏ, இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 2 minutesலேயே இந்த சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது ஒன் ஆஃப் தி ஷார்ட்கட் ட்ரிக். இப்போ நான் இந்த கான்செப்டை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஏன்னுட்டு ஒரு குவான்டிட்டி வந்து நான் எடுத்துக்கிறேன். குவான்டிட்டிங்கிறப்ப ஏதாச்சும் ஒரு நம்பர், ஏங்கிற ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். அது x%ஆல் டிக்ரீஸ் ஆகுதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 100ன்னுட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த 100ங்கிற நம்பர் 25% டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா டிக்ரீஸ் ஆன குவான்டிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே x%ங்கிறதுல நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க. 100 rupees, அது வந்து 25% டிக்ரீஸ் ஆகுது. x% வந்து என்னென்னா அந்த 25% தான் இங்கே x% டினோட் ஆகும். இங்கே ஏங்கிறது என்னென்னா கொடுத்துருக்கிற குவான்டிட்டி. நான் என்ன குவான்டிட்டி எடுத்தேன்? 100ங்கிறத நான் குவான்டிட்டியாக எடுத்தேன். அதனால ஏக்கு பதிலாக 100 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டிக்ரீஸ் ஆன வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு சாம்பிள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து கான்செப்டை மட்டும் பார்த்தா புரியாது. அந்த கான்செப்டோட ஒரு சாம்பிள் ப்ராப்ளமும் சேர்த்து பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இதுக்கு ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். இப்போ 160ங்கிறது என்னென்னா அவங்க கொடுத்துருக்க குவான்டிட்டி, அதை நான் ஏன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குவான்டிட்டி வந்து எப்படி டிக்ரீஸ் ஆகுனா 25% டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா எனக்கு x%க்கு பதிலாக 25%. அப்படின்னா டிக்ரீஸ் ஆன குவான்டிட்டியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் இதோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஃபார்முலா எழுதி பண்ணோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படின்னா டிக்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - x% இன்ட்டு x% இன்ட்டு ஏ. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ ஏக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 160 சப்ஸ்டியூட் பண்ணணும். x%க்கு பதிலாக 25% சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு 1 - 25% இன்ட்டு 160. இப்போ இந்த பர்சன்டேஜை வந்து நான் ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா 1 - 25 டிவைடட் பை 100. இதுக்கு தான் வந்து இது பேசிக் கான்செப்ட் வந்து நான் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். எதுக்கு இந்த பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷனுக்கு மாறுது எல்லாமே பேசிக் கான்செப்டில் வந்து ஈஸியாகவே லேர்ன் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். இன்ட்டு 160. இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 × 1 வந்து 100. இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா 1 × 25 25. அப்படின்னா 1 × 100 100 இன்ட்டு 160ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 100 - 25ஓட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 75 டிவைடட் பை 100 இன்ட்டு 160ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து 0வும் கேன்சல். மீதி என்ன கிடச்சிருக்குன்னா 75 டிவைடட் பை 10 இன்ட்டு 16ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன். எந்த டேபிள்லன்னா 5 டேபிளில். அப்படின்னா 5 2s are 10. அடுத்தது 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 1s are 5. அடுத்து 5 15s are 5 × 15 வந்து எனக்கு 75 கிடைக்கும். இப்போ இதை நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 1s are, அடுத்தது 2 8s are. அப்படின்னா எனக்கு மீதி என்ன கிடைக்கும்னா 15 × 8 வந்து கிடைக்கும். 15 × 8ஓட வேல்யூ வந்து 120. அப்படின்னா 160ங்கிற நம்பரை 25% நான் டிக்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய டிக்ரீஸ்டு வேல்யூ வந்து என்னென்னா 160. டிக்ரீஸும் கொடுத்தாங்கனாலே 160யோட கம்மியாக தான் வரும். இன்க்ரீஸும் கொடுத்தாங்கன்னா இப்போ நான் இது 25% இன்க்ரீஸுன்னுட்டு சொல்லியிருந்தேன்னா இந்த 160யோட கிரேட்டர் நம்பராக எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ அடுத்த கான்செப்ட் அதான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கொடுத்துருக்க ஒரு குவான்டிட்டி, அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க x%க்கு. அப்போனா என்ன குவான்டிட்டி கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்கிறத அடுத்த கான்செப்டில் வந்து பார்ப்போம்.
ஓகே, இப்போ வந்து ஏன்னு ஒரு குவான்டிட்டி வந்து இருக்குது. ஏங்கிற குவான்டிட்டியை எக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணதோட குவான்டிட்டி வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு ஒரு சாம்பிள் ப்ராப்ளமுக்கு முன்னாடி அதோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்துருவோம். இன்க்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + எக்ஸ் பெர்சன்டேஜ் இன்ட்டு ஏ. டிக்ரீஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸோட ஃபார்முலா வந்து ப்ளஸ் இருக்கும், டிக்ரீஸோட ஃபார்முலா வந்து மைனஸ் இருக்கும். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அதே சாம்பிள் ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். 160ங்கிற நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆன குவான்டிட்டி வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இன்க்ரீஸோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். இன்க்ரீஸோட ஃபார்முலா வந்து என்னென்னா, இன்க்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + எக்ஸ் பெர்சன்டேஜ் இன்ட்டு ஏங்கிறது ஃபார்முலா. இப்போ எனக்கு எக்ஸ் பெர்சன்டேஜுங்கிறப்ப எனக்கு 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை இதுக்கு எக்ஸ் பெர்சன்டேஜுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஏங்கிறது என்னென்னா, கொடுத்துருக்க குவான்டிட்டி அது 160. அப்படின்னா 1 + 25% இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 160. அப்படின்னா 1 + இதை நான் ஃப்ராக்ஷனில் எழுதுனேன்னா 25/100 இன்ட்டு 160. இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 100 × 1 100 + 1 × 25 25 /100 இன்ட்டு 160 கிடச்சிருக்கு. நான் 100 + 125 100 + 25 வந்து 125 /100 இன்ட்டு 160 கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 25 4s are 25 5s are கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 4 1s are 4 4s are 16. அடுத்து இந்த 0வை எழுதியிருக்கேன். அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 5 × 40. அப்படின்னா 5 4s are 20. அதோட ஒரு 0 இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா 160யை 25% வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு 200 கிடச்சிருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் ஆஃப் பெர்சன்டேஜ் இன் வேர்ட் ப்ராப்ளம் மொத்தம் 3 கான்செப்ட் வந்து பார்த்துருப்போம். எக்ஸ் பெர்சன்டேஜை வச்சு ஒரு கான்செப்ட், அதுக்கப்புறம் ஏங்கிற குவான்டிட்டியை டிக்ரீஸ் பண்ணோம்னா என்ன வருங்கிற கான்செப்ட், அப்புறம் ஏங்கிற குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த கிடைக்கக்கூடிய இன்க்ரீஸ் ஆன குவான்டிட்டி என்னங்கிறத பார்த்தோம். இதோட பெர்சன்டேஜுங்கிற கான்செப்ட் வந்து எண்டுக்கு வருது. கான்செப்ட் வந்து பார்த்தாச்சு பெர்சன்டேஜில் எல்லாத்துலேயுமே. இப்போ வந்து இந்த 3rd சாப்டரோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்னங்கிறத பார்ப்போம். இது சாப்டர் 3யோடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ங்கிறனால எக்ஸசைஸ் நம்பர் 3ன்னு எழுதியிருக்கேன். இதில் மொத்தம் 3 சம்ஸ் இருக்குது. 3 சம்ஸுமே வந்து கொடுத்துருக்க கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதோட வந்து பெர்சன்டேஜுங்கிற கான்செப்ட் வந்து எண்டுக்கு வருது. அதோடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் வந்து நம்ம ஆன்சரோட பார்த்துட்டோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத இதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். எக்ஸசைஸ் நம்பர் 1 2 3 மொத்தம் 3 எக்ஸசைஸ், அதாவது சாப்டர் 1ஓடது, சாப்டர் 2, சாப்டர் 3 3 சாப்டர்ஸோடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தோடைய ஆன்சர்ஸோட தான் கொஷின் வந்து கொடுத்துருந்தோம். ஆனாலுமே எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற டவுட் இருந்துச்சுன்னா இப்போ வந்து பாருங்கள். இப்போ வந்து சால்வ் பண்ணிடுவோம் அந்த சம்ஸை. எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸோடைய ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே கடந்து வந்த கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரோடைய எக்ஸசைஸ், அதாவது ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நம்பர் 1ஓடைய சம்ஸ் மொத்தம் 5 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சம் வந்து பார்ப்போம். நம்ம வந்து பெர்சன்டேஜோடைய கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பே பெர்சன்டேஜை வந்து மேத்தமெட்டிக்கலாக 1%ன்னு ரெஃபர் பண்ணோம். அதுக்கப்புறம் சிம்பாலிக்காக 1% சொல்லுவோம். அதுவே மேத்தமெட்டிக்கலாக 1/100ன்னு சொல்லுவோம். அதுவே வந்து நம்ம வேர்ட்ஸில் வந்து சொல்லணும்னா 1 out of 100ன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருந்தோம். பெர்சன்டேஜை எப்படி 3 விதமாக சொல்லலான்னுட்டு சொல்லியிருந்தோம். அதில் வந்து இங்கே வேர்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க 1 out of 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதை நான் ஃப்ராக்ஷனுக்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணேன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா 1/5ன்னு நான் எழுதிக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் 1ல் 5 பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் சோப்பை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா 1/5ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷனை வந்து நான் பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னா 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் அதை கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 5 1s are, அடுத்து 5 2s are 10, அடுத்து ஒரு 0. அப்படின்னா 1 × 20 20, அடுத்து ஒரு பெர்சன்டேஜ். அப்படின்னா எனக்கு பெர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணியாச்சு. 20%ங்கிறதுல ஆன்சர். இதான் நான் ஆன்சராக கொடுத்துருந்தேன். அடுத்து செகண்ட் சம்.
செகண்ட் ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் வந்து எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் வந்து எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 75 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதில் 72 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஸ் பண்ணிட்டாங்க எஸ்எஸ்எல்சி எக்ஸாமில். அதில் பாஸ் ஆனவங்களோட பர்சன்டேஜ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு டோட்டல் வந்து ரெப்ரசன்ட் ஆகுதுனாலே 75ங்கிறது ஒரு டோட்டல் நம்பர். அந்த டோட்டல் வந்து ரெப்ரசன்ட்னாலே அது டினாமினேட்டர் ஒரு ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டரில் வரும். அதுவே வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 72 பர்சன்டேஜ் வந்து நியூமரேட்டரில் வந்து கிடைக்கும். அப்படின்னா 72 டிவைடட் பை 75ங்கிறது தான் கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷன். இப்போ இந்த ஃப்ராக்ஷனை நான் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம்னா 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன், இல்லைனா 25 டேபிள்லேயே கேன்சல் பண்ணலாம். 25 3s are 75, அடுத்தது 25 4s are. இப்போ நான் இதை 3 டேபிளில் 72ஆல் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 3 1s are, அடுத்து 3 2s are 6, மீதியான 1, அதுக்கப்புறம் 24 கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு 24 × 4% அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 24 × 4ங்கிறப்ப அடுத்தது 96% நெட்டு எனக்கு கிடச்சிருக்கு. 24யும் 4யும் மல்டிப்ளை பண்ண 96%. அப்படின்னா எனக்கு 75 ஸ்டூடெண்ட்ஸில் 72 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 96% கிடச்சிருக்கு. அடுத்து தேர்டு ப்ராப்ளம் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் எக்ஸ்ன்னு ஒரு கேண்டிடேட், அதாவது நேமை வந்து மென்ஷன் பண்ணல, எக்ஸ்ன்னு ஒரு கேண்டிடேட் வந்து இருக்கார். அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட் வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 48% வந்து ஓட் வந்து கிடச்சிருக்கு. இந்த 48% என்ன ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃப்ராக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ராக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா 48%, இந்த 48% ஃப்ராக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா 100ஆல் டிவைட் பண்ணுங்கிறத கான்செப்ட்லேயே வந்து பார்த்துருப்போம். இப்போ எனக்கு ஒரு ஃப்ராக்ஷன் கிடச்சிச்சு. ஆனால் இதான் ஆன்சரான்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் கிடையாது. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். இப்போ நான் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 2s are 4, 2 4s are 8. அடுத்து இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 5s are 10, அடுத்து ஒரு 0. அப்படின்னா எனக்கு 24/50 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 24/50 நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 1s are 2 2s are, அடுத்து 2 2s are 4, அடுத்து 2 5s are 10. அப்படின்னா எனக்கு 12/25 கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு இது சிம்பிளிஃபைடு ஃப்ராக்ஷனாக கிடச்சிருச்சு. அதாவது இதுக்கு மேலே என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்படின்னா நம்மளுக்கு 48%ல் வந்து என்னை ஃப்ராக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ண சொன்னதில்ல 12/25 நான் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஃபோர்த்து ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரஞ்சித் ஒருத்தர் இருக்கார். அவரோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 7500. அதில் 25% வந்து அவர் சேவ் பண்ணி வச்சுருக்காரு, சேவிங்ஸில் வந்து வச்சுருக்காரு. அப்படின்னா அவர் மாதத்துக்கு ஒரு எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாருங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 25%. இந்த 25% நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ராக்ஷனில் எழுதிக்கிறேன். அப்படின்னா 25/100 கிடைக்கும். எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து அவரோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 7500. அந்த 7500 இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா இங்கே இருக்கிற 2 0, இங்கே இருக்கிற 2 0 கேன்சல் ஆகிடும். அப்படின்னா எனக்கு மீதி என்ன கிடைக்கும்னா 25 × 75. 25யும் 75யும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 1875 கிடச்சிருக்கும். அப்படின்னா அவருடைய சேலரி பார்த்தீங்கன்னா 7500. அதாவது அவர் டோட்டல் இன்கம் சேலரியும் கொடுக்கல, 7500ல் 1875 அவரோட சேவிங்ஸ்க்கு வந்து போகுது. அடுத்தது ஃபிஃப்த்து ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் 75% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. அப்படின்னா கொடுத்துருக்க பர்சன்டேஜ் 75 வந்து டெசிமல் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. டெசிமல் ஃபார்மில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா 75%ங்கிற நம்பரை நான் ஃப்ராக்ஷனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணேன்னா 75/100. இப்போ நான் இதை டெசிமலுக்கு வந்து மாற்றணும். அப்படின்னா எனக்கு கீழே டினாமினேட்டரில் எத்தனை ஜீரோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 0 இருக்குது. அப்படின்னா மேலே நியூமரேட்டரில் 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சு எழுதணும். அப்படின்னா 2 நம்பருங்கிறப்ப 7க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்படின்னா 0.75ங்கிறது தான் எனக்கு ஆன்சர். இப்போ நான் எக்ஸசைஸ் 1, அதாவது சாப்டர் 1ஓட ப்ராக்டிஸ் ப்ராப்ளமை நம்ம எக்ஸசைஸ் 1 மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸசைஸ் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸசைஸ் 2ஓடைய ஆன்சரை வந்து வெரிஃபை பண்ணுவோம். எக்ஸசைஸ் 2ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 சம்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 மேகசின்ஸ் வந்து இருக்குது. அந்த 17 மேகசினில் 14 மேகசின் வந்து காமெடி மேகசின் என்று சொல்லியிருக்காங்க. அந்த காமெடி மேகசினோட பர்சன்டேஜ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா 14/17 என்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ராக்ஷன் வந்து டினோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படின்னா டோட்டல் வந்து 70, அது டினாமினேட்டர்
அடுத்து நம்மளுக்கு தேவையானது காமெடி மேகசின், அது வந்து 14, அது நியூமரேட்டர். இப்போ நான் இதை ஃப்ராக்ஷன் ஆயிடுச்சு 14 டிவைட் பை 70. இதை நான் பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம்னா இன்ட்டு 100% அப்படின்னு கிடைக்கும். இப்போ எனக்கு 14, 70 ரெண்டுமே வந்து எனக்கு 7 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அப்படின்னா 7 2s ஆர், இது 7 10s ஆர், இது 2 1s ஆர், இது 2 5s ஆர். அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1/5 இன்ட்டு 100% கிடச்சிருக்கு. அப்படின்னா 5 1s ஆர், இது 5 2s ஆர் 10, அடுத்து ஒரு 0. அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 20% வந்து கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் ப்ராப்ளம். அடுத்தது செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பயாலஜி கிளாஸில் வந்து சம் ஃப்ளவர்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. எங்கன்னா ஒரு வயல்வெளியில் வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் 40 ஃப்ளவர்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. அந்த 40 ஃப்ளவர்ஸில் வந்து 30 ஃப்ளவர்ஸ் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா பெரினியல்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 30 ஃப்ளவர்ஸ் பெரினியல். அந்த 30 ஃப்ளவர்ஸோடைய பெர்சன்டேஜ் வந்து என்னங்க, அதாவது பெரினியலாக இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸோடைய பெர்சன்டேஜ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா டோட்டல் ஃப்ளவர் வந்து நான் டினாமினேட்டர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா டிவைட் பை 40. அப்படின்னா எனக்கு தேவையானது பெரினியல், அது வந்து 30. அப்படின்னா 30/40ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன். இதை நான் வந்து பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம்னா இன்ட்டு 100%. அப்படின்னா 0 கேன்சல். மீதி என்னென்னா 3/4 இன்ட்டு 100%. இதை நான் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 1s ஆர், அடுத்து 4 2s ஆர் 8, மீதி வந்து 2. அப்படின்னா 20. அப்படின்னா 4 5s ஆர் 20. அப்படின்னா 3 இன்ட்டு 25, 3யும் 25யும் மல்டிப்ளை பண்ணுன்னா 75%. அடுத்தது தேர்டு ப்ராப்ளம். அடுத்து தேர்டு சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கயல்ங்கிற ஒரு கேர்ள் வந்திருக்காங்க. அவங்களோட அவங்க ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்ஸ் செக்யூர் பண்ணுறாங்கன்னா 225. செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்ஸ் செக்யூர் பண்ணுறாங்கன்னா 265. அப்படின்னா அவங்க வந்து மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்க மார்க்கோடைய பெர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னா எனக்கு இன்க்ரீஸோடைய பெர்சன்டேஜ் ஃபார்முலா வந்து எனக்கு தெரியும். அப்படின்னா இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் டிவைடட் பை ஒரிஜினல் இன்ட்டு 100%. இதுதான் வந்து இன்க்ரீஸ் பெர்சன்டேஜோட ஃபார்முலா. சேஞ்சுங்கிறப்ப எனக்கு 265லேருந்து 225, அதாவது 225லேருந்து 265 சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படின்னா 265யும் 225யும் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஒரிஜினலுங்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டில் அவங்க எடுத்தது என்னென்னா 225, அதான் எனக்கு ஒரிஜினல். அப்படின்னா டிவைட் பை 225 இன்ட்டு 100%. அப்படின்னா 265 225 ரெண்டையுமே நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கிறது வந்து 40 டிவைட் பை 225 இன்ட்டு 100% கிடச்சிருக்கு. இதை நான் 25 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணேன்னா 25 9s ஆர், அடுத்தது 25 டேபிளில் 100 கேன்சல் பண்ணால் 4s ஆர். அப்படின்னா 4 இன்ட்டு 4 வந்து 16, ஒரு 0 டிவைட் பை 9%. இந்த ஃப்ராக்ஷன்லேயே எழுதிக்கலாம், இல்லைன்னா இதை டெசிமல் ஃபார்ம்லேயும் எழுதிக்கலாம். ரெண்டில் எப்படி எழுதினாலுமே ஆன்சர் கரெக்டு தான். அப்படின்னா எனக்கு இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 160 டிவைட் பை 9% வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது ஃபோர்த்து ப்ராப்ளம். அடுத்து ஃபோர்த்து ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஐட்டமை வந்து அவங்க எவ்வளோ ருபீஸுக்கு ப்ராட் பண்ணுறாங்கன்னா 200 ருபீஸுக்கு வந்து ப்ராட் பண்ணுறாங்க. அதை எவ்வளோ ருபீஸுக்கு சோல்வ் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் அவங்க எவ்வளோ லாஸுக்கு வந்து சோல்வ் பண்ணியிருக்காங்கன்னா 4% லாஸுக்கு வந்து சோல்வ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா லாஸ் பெர்சன்டேஜோட ஃபார்முலா வந்து எனக்கு தெரியும். லாஸ் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் டிவைட் பை சிபி, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியாதுன்னா லாஸ், அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து அவருக்கு லாஸ் ஆகிருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அதனால அந்த லாஸை தான் நான் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸுங்கிறப்ப எவ்வளோ ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 200 ருபீஸுக்கு. அப்படின்னா எனக்கு எவ்வளோ பெர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க 4%. அப்படின்னா லாஸ் பெர்சன்டேஜுக்கு பதிலாக 4% எழுதிக்கணும். ஈக்குவல் டு லாஸ் டிவைட் பை அவருக்கு எவ்வளோ ருபீஸுக்கு வாங்கியிருக்காங்கன்னா 200 இன்ட்டு 100%. அப்படின்னா 0 zeros வந்து கேன்சல். அப்படின்னா இந்த 2 டிவிஷனில் இருக்குது. இதை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். அப்படின்னா லாஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 2. அப்படின்னா 4 இன்ட்டு 2ங்கிறப்ப எனக்கு 8. அப்படின்னா அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னா 8 ருபீஸ் வந்து அவருக்கு லாஸ் ஆகிருக்கு. இதோட செகண்ட் சாப்டர், அதாவது எக்ஸசைஸ் நம்பர் 2 வந்து அதோட ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. அடுத்தது எக்ஸசைஸ் நம்பர் 3, சாப்டர் நம்பர் 3 ப்ராக்டிஸ் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். தேர்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நம்பர், அந்த நம்பரை நான் ஏங்கிற குவான்டிட்டின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த அமௌண்ட். எனக்கு அந்த அமௌண்ட் என்னன்னு தெரியாது.
அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஆனால் அது 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இன்க்ரீஸ் ஆன அந்த நம்பர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 236. அப்போனா ஒரிஜினலாக இந்த நம்பர் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு இன்க்ரீஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணோம். அப்படின்னா இன்க்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + x% இன்ட்டு ஏங்கிறது ஃபார்முலா. இந்த ஏவோட வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 236. அதனால் இன்க்ரீஸுக்கு பதிலாக 236 ஈக்குவல் டு 1 + எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 18%. அப்படின்னா 1 + 18% இன்ட்டு ஏ. அப்படின்னா 236 இஸ் ஈக்குவல் டு 1 + 18% ஃப்ராக்ஷனில் எழுதுனா 18/100 இன்ட்டு ஏ. அப்படின்னா 236 இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 100 + 18/100 இன்ட்டு ஏன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா 236 இஸ் ஈக்குவல் டு 118/100 இன்ட்டு ஏன்னுட்டு கிடைக்கும். அப்படின்னா இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். எதை யூஸ் பண்ணி கேன்சல் அவுட் பண்ணுறேன்னா 2 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணுறேன். அப்படின்னா இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5, அடுத்து 9. இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 50. அப்படின்னா இந்த 50 நான் இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். இப்போ இந்த 50 வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா டிவிஷனில் இருக்குது. இதை நான் இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 236 × 50 ஈக்குவல் டு 59 ஏ. இப்போ இந்த 59 ஏவும் எனக்கு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகும். அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 236 × 50 / 59 கிடச்சிருக்கு. இப்போ நான் அந்த 236ஐயும் 59ஐயும் நான் 59 டேபிளால் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 59 1s are 59 4s are. அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 50 × 4. இதை மல்டிப்ளை பண்ணனா 200 கிடச்சிருக்கு. அப்படின்னா ஒரிஜினல் அமௌண்ட் வந்து என்னென்னா 200. அந்த 200 வந்து 18% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்படி 18% இன்க்ரீஸ் பண்ணுறப்ப எனக்கு 236 கிடைக்கும். இப்போ செகண்ட் ப்ராப்ளம். அடுத்த செகண்ட் ப்ராப்ளமில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நம்பர், அந்த நம்பரை வந்து 20% டிக்ரீஸ் பண்ணோம்னா 80 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இது 20% டிக்ரீஸ் பண்ணுறப்ப 80 கிடைக்குது. அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த நம்பர் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் டிக்ரீஸோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். டிக்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - x% இன்ட்டு ஏ. அப்படின்னா எனக்கு டிக்ரீஸோட வேல்யூ வந்து தெரியும். கடைசியாக டிக்ரீஸ் பண்ணுறப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 80 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 80 இஸ் ஈக்குவல் டு 1 - x%, அதாவது 20% இன்ட்டு ஏ. அந்த நம்பர் தான் என்னன்னு தெரில, அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 80 இஸ் ஈக்குவல் டு 1 - 20%. அப்படின்னா 20/100 இன்ட்டு ஏன்னு கிடச்சிருக்கும். இப்போ நான் அதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். அப்படின்னா 0 0 கேன்சல், 2 1s are 2 5s are. அப்படின்னா 80 இஸ் ஈக்குவல் டு 1 - 1/5 இன்ட்டு ஏ. அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 80 இஸ் ஈக்குவல் டு 5 - 1/5 இன்ட்டு ஏ. அப்படின்னா 5 - 1ஓட வேல்யூ 4. அப்படின்னா 80 இஸ் ஈக்குவல் டு 4/5 இன்ட்டு ஏன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த 5 வந்து எனக்கு டிவிஷனில் இருக்குது. இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 80 × 5 ஈக்குவல் டு 4a. அப்படின்னா 4ம் ஏவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப டிவிஷன் ஆகும். அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு 80/5 / 4. இப்போ நான் இதை கேன்சல் அவுட் பண்ணேன்னா 4 1s are, அடுத்து 4 2s are, அந்த 0 எழுதிக்கிறேன். அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு 20 × 5. 20 × 5ஓட வேல்யூ 100. அப்படின்னா 100ங்கிற நம்பரை நான் 20% டிக்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு என்னென்ன வேல்யூ கிடைக்கும்னா 80ங்கிற வேல்யூ வந்து கிடைக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது தேர்டு ப்ராப்ளம். அடுத்தது 500ன்னுட்டு ஒரு நம்பர் இருக்குது. அந்த 500ங்கிற நம்பரோட ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன்டேஜோட வேல்யூ வந்து 250 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த x% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த x%ல் எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு x% ஆஃப் 500ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா x% இன்ட்டு 500, அதோட வேல்யூ தான் 250ங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படின்னா x%ங்கிறத ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா x/100 எழுதிக்கிறேன். இன்ட்டு 500 ஈக்குவல் டு 250. அப்படின்னா 0 0 வந்து கேன்சல். அப்படின்னா 5 × x 5x ஈக்குவல் டு 250. அப்படின்னா 5ம் எக்ஸும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு டிவிஷன் ஆகும். அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 250/5. அப்படின்னா 5 1s are, இது 5 5s are ஒரு 0. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 15 கிடச்சிருக்கு. இதோட நம்ம எல்லா ப்ராக்டிஸ் ப்ராப்ளமே வந்து சால்வ் பண்ணிட்டோம்.
இது வரைக்கும் ஒவ்வொரு மொத்தம் 3 சாப்டருடைய கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கு ஒவ்வொரு சாப்டருக்குமே வந்து ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து கொடுத்துருப்பேன் ஆன்சரோட. அந்த ஆன்சர் வந்து எப்படி வந்துச்சுங்கிறத செக் பண்ணோம்னா 3 எக்ஸசைஸோடைய ப்ராக்டிஸ் ப்ராப்ளமையும் வந்து சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கடைசி 10 இயர்ஸ் தான் வந்து பர்சன்டேஜில் வந்து கேட்ட 4 சம்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் செலக்ட் பண்ண 4 சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏஐட்டேருந்து கொஷினை வந்து வாங்கி சால்வ் பண்ணி பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து 4 கொஷின்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்ப்போம். இது வந்து பெர்சன்டேஜ் கான்செப்டில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமினேஷனில் வந்து 30% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அடுத்தது 40% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிந்தியில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 20% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுமே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. அடுத்து எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 சப்ஜெக்ட்லேயுமே பாஸ் ஆகிருப்பாங்கங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிரெயினை வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து அப்ளை ஆக காணக்கூடிய கான்செப்ட் எல்லாத்தையுமே தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிருக்காங்க. அடுத்து 40% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிந்தியில் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்படின்னா இந்த 30% அடுத்தது 40% ரெண்டையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து 20% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுலேயுமே வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்படின்னா அந்த 20%ங்கிறவங்க இங்கே இங்கிலீஷில் ஃபெயில் ஆனவங்களையும் சேருவாங்க, ஹிந்தியில் ஃபெயில் ஆனவங்களையும் சேருவாங்க. அதனால இந்த 20%-ஐ மைனஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே 30% வந்து இங்கிலீஷில் ஃபெயில் ஆனவங்க, 40% வந்து ஹிந்தியில் ஃபெயில் ஆனவங்க, 20% ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆனவங்க. அப்படின்னா இந்த 20%ங்கிறவங்க இந்த 30%லேயும் இருப்பாங்க, இந்த 40%லேயும் இருப்பாங்க. ஏன்னா ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆகிருக்காங்கங்கிறப்ப 30%லேயும் இருப்பாங்க, 40%லேயுமே கண்டிப்பாக இருப்பாங்க. அதனால இந்த 20%-ஐ மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணேன்னா 30 + 40 வந்து 70, 70யோட ஒரு 20 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 50% வந்து கிடச்சிருக்கு. அப்போனா எனக்கு 50 மொத்த டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ்டு அதை நான் வந்து கண்டுபிடிக்கணும். percentage of student passed in both 2 சப்ஜெக்ட்லேயுமே பாஸ் ஆனவங்களுடைய பர்சன்டேஜ் தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்குறப்ப டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 100%. அந்த 100%ஓட இந்த 50-ஐ மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 50% வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 2 சப்ஜெக்ட்லேயுமே பாஸ் ஆனவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 50% கண்டுபிடிச்சிருக்கோம். இதை மாதிரி கொஞ்சம் பிரெயினை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய சம்ஸ் வந்து அதிகமாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்பாங்க. இது ஃபஸ்ட்டு சம். அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். அடுத்து இருக்கக்கூடிய 2வது சம்முமே வந்து நம்ம பிரெயினை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சம் தான். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு காரோடைய செல்லிங், அந்த காரை வந்து ஒருத்தர் செல் பண்ணுறாரு. எவ்வளோ ரூபீஸுக்குன்னு பார்த்துருக்கீங்கன்னா 1,40,000க்கு வந்து இந்த காரை வந்து செல் பண்ணுறாரு. அந்த காரை வந்து அவருக்கு செல் பண்ணுறதுனால அவருக்கு 20% வந்து லாஸ் ஆகுது. அப்படின்னா அந்த காரோடைய ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நான் என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறேன்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஈஸியான ஷார்ட்கட். அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜோடைய ஃபார்முலா வந்து என்னென்னா, லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் டிவைடட் பை சிபி, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. இந்த சிபி காஸ்ட் பர்சன்டேஜோட வேல்யூ தான் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ் பர்சன்டேஜ் அவங்களே கொடுத்துட்டாங்க 20%. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 20% இஸ் ஈக்குவல் டு லாஸ் எவ்வளோன்னுட்டு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து லாஸ் ஆச்சுன்னு தெரியாது, அந்த லாஸ் அப்படியே வச்சுக்கிறேன். டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸாக எனக்கு தெரியாது, இன்ட்டு 100%. இப்போ இந்த 100% இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு டிவிஷன் ஆயிரும். அப்படின்னா 20 டிவைடட் பை 100ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு லாஸை வந்து நான் எப்படி எழுதிக்கலாம்னா, சிபி மைனஸ் எஸ்பி. இதான் வந்து லாஸோடைய ஃபார்முலா. லாஸோடைய ஃபார்முலா வந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை ஒரு சிபி வந்து எனக்கு இருக்குது. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இங்கே 0 கேன்சல் ஆயிரும். அப்படின்னா 2 டிவைடட் பை 10ன்னு கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு இந்த சிபி ரெண்டையுமே வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கிறேன். மைனஸ் எஸ்பி டிவைடட் பை சிபி. அப்படின்னா சிபி வந்து எனக்கு கேன்சல் ஆயிரும். இங்கே எனக்கு 1/5. அப்படின்னா 1 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ்பி டிவைடட் பை சிபின்னு கிடச்சிருக்கும். இப்போ நான் இதை இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எஸ்பி டிவைடட் பை சிபி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/5
5ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இல்லைனா இன்னொன்று கூட பண்ணலாம். இந்த சிபி வந்து இருக்கா, இதுதான் எனக்கு தேவை அப்படின்னா இதை இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா எஸ்பி இஸ் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 5 - 1 டிவைடட் பை 5 கிடச்சிருக்கு. அப்படின்னா எஸ்பி இஸ் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு 5 - 1 வந்து 4 டிவைடட் பை 5 கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியும். அந்த காரை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்கன்னா 1,40,000க்கு செல் பண்ணுறாங்க. அதை நான் இங்கே எஸ்பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 1,40,000. அடுத்து இங்கே 5 வந்து எனக்கு டிவிஷனில் இருக்குது. இங்கிட்டு வர்றப்ப மல்டிப்ளிகேஷன் ஆகும். டிவைடட் பை இங்கே வந்து எனக்கு 4 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கிட்டு வர்றப்ப டிவிஷன் ஆகும். ஈக்குவல் டு சிபின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை 4 டேபிளில் வந்து கேன்சல் அவுட் பண்ணணும். 4 டேபிளில் வந்து கேன்சல் அவுட் பண்ணேன்னா 4 1s are 4. அடுத்தது 4 3s are 12. மீதி வந்து 2 அப்படின்னா 20 ஆயிரும். அடுத்தது 4 5s are 20. அடுத்து 3 zeros வந்து இருக்குது. அந்த 3 zeros வந்து எழுதிக்கிறேன். அப்படின்னா சிபி காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 35,000ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. 5ஓட ஒரு 35,000 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 1,75,000 கிடச்சிருச்சு. அப்போனா அந்த காரோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 1,75,000. அது அவர் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு செல் பண்ணுறாருன்னா 1,40,000க்கு வந்து செல் பண்ணுறாரு. எவ்வளோ பெர்சன்டேஜ் லாஸ்ன்னா 20% லாஸோட செல் பண்ணுறாரு. இதெல்லாமே நம்ம பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அதே இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா இந்த சம் வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக வந்து போகும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட். ஆனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறதை விட வேறு ஷார்ட்கட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. அடுத்தது தேர்டு ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். தேர்டு ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஹவுஸோடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா 15 லேக்லேருந்து 12 லேக்குக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த டிக்ரீஸ் ஆனதோடைய பெர்சன்டேஜ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து இருக்குது, டிக்ரீஸ் பெர்சன்டேஜ். அதோடைய ஃபார்முலா வந்து என்னென்னா சேஞ்ச் டிவைடட் பை ஒரிஜினல் இன்ட்டு 100%. அதாவது இது எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 லேக்லேருந்து 12 லேக்காக வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படின்னா எனக்கு 15 லேக்கையும் 12 லேக்கையும் நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 3 லேக் வந்து கிடைக்கும். அதான் சேஞ்ச் டிவைடட் பை ஒரிஜினலாக அந்த வீட்டோடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 15 லேக். அதை எழுதிக்கிறேன். இன்ட்டு 100%. அது போட்டோம்னா தான் நம்மளுக்கு பெர்சன்டேஜ் வேல்யூ என்னன்னு கிடைக்கும். இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது ஒரு ஷார்ட்கட். அப்படின்னா இங்கே இருக்கிற ஜீரோஸை வந்து நான் முதல்ல கேன்சல் அவுட் பண்ணிக்கிறேன். ஜீரோஸை கேன்சல் அவுட் பண்ணிட்டா எனக்கு 3 டிவைடட் பை 15 இன்ட்டு 100% கிடச்சிருக்கு. இதை நான் வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். 3 1s are 3 5s are 15. இப்போ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 5 1s are, அடுத்து 5 2s are 10, ஒரு 0. அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா டிக்ரீஸோட பெர்சன்டேஜ் 20% வந்து கிடச்சிருக்கு. இது ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான். அடுத்தது ஃபோர்த்து ப்ராப்ளம். அடுத்தது ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மேன் இருக்கார். அவர் ஒரு ஓல்டு சைக்கிளை வந்து வாங்குறாரு. அந்த ஓல்டு சைக்கிளோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 1,500. அடுத்து அந்த ஓல்டு சைக்கிளுங்கிறனால அதுக்கு நிறைய ரிப்பேர் ப்ராசஸ் வந்து இருக்குது. அந்த ரிப்பேர் ப்ராசஸ்க்கு வந்து 500 rupees வந்து செலவு பண்ணிடுறாரு. அடுத்து ரிப்பேர் எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த சைக்கிள் பிடிக்காதனால அதை விற்றுறாரு. எவ்வளோக்கு விற்கிறாருன்னா 1,800 rupeesக்கு வந்து விற்றுறாரு. அப்படின்னா அவருக்கு வந்து லாஸ் வந்து ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லாஸோடைய பெர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லாஸோடைய பெர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த சைக்கிளுக்காண்டி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். அப்படின்னா 1,500க்கு அதை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து 500க்கு வந்து அதை ரிப்பேர் வந்து பண்ணியிருக்காரு. அப்படின்னா அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 2,000 வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த 1,500 அதுக்கப்புறம் 500 ரெண்டையுமே ஆட் பண்ணால் இந்த 2,000 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது எவ்வளோ லாஸ் ஆகிருக்குங்கிறத பார்க்கணும். லாஸ் ஆகிருக்கிறது எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் மைனஸ் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸுங்கிறப்ப அவர் எவ்வளோ செல் பண்ணியிருக்காருன்னா 1,800க்கு செல் பண்ணியிருக்காரு. சாரி, ஃபார்முலா தப்பாக எழுதிட்டேன். காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் மைனஸ் பண்ணணும். அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து வாங்கியிருக்காருன்னு பார்த்தோம்னா 2,000 rupees, அதாவது ரிப்பேரியும் சேர்த்து. அதோட செல்லிங் ப்ரைஸ் 1,800 நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு 200 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா அவருக்கு 200 ரூபா லாஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லாஸோடைய பெர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா லாஸ் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%.
லாஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 200 rupees. அடுத்தது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2000 இன்ட்டு 100%. 0 வந்து கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு 0வும் கேன்சல் ஆகிடும். மீதி எனக்கு 10% இருக்குது. அப்படின்னா அவருக்கு எவ்வளோ லாஸ் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா 10% வந்து லாஸ் ஆகிருக்கு. இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்லேருந்து 4 கொஷின்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். அந்த 4 கொஷின்ஸுமே வந்து சால்வ் பண்ணியாச்சு. இல்லை ஃபஸ்ட்டு சம் அண்ட் செகண்ட் சம் ரெண்டுமே வந்து நம்ம கான்செப்டை பேஸ் பண்ணி வந்திருந்தாலும் கொஞ்சம் பிரெயினை வந்து யூஸ் பண்ணால் தான் வந்து சால்வ் பண்ண முடியும். அதுவே தேர்ட் அண்ட் ஃபோர்த்து சம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுடைய கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. அடுத்தது வந்து ஏஐட்டேருந்து 2 கொஷின்ஸ் வந்து கேட்போம். அந்த 2 கொஷின்ஸை நம்மளே வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஏஐட்டேருந்து கொஷின் கேட்டு அந்த கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஏஐட்டை வந்து என்ன கேட்குறேன்னா, நான் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ப்ரெசன்டேஜுங்கிற டாபிக் வந்து நான் ஃபுல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு நான் 7th and 8th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புக்ஸை வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக எடுத்திருக்கேன். அதை இப்போ நான் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியை பேஸ் பண்ணி கொடு, அதை நான் சால்வ் பண்ணுறேன்னுட்டு நான் ChatGPT வந்து கேட்க போகிறேன். அதுவும் எனக்கு 2 கொஷின்ஸ் வந்து கொடுக்க போகுது. என்னென்ன கொஷின்ஸ் பார்ப்போம். இப்போ எனக்கு 2 ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 2 ப்ராப்ளம்ஸுக்குமே வந்து ஆன்சர் கொடுக்கல. நம்ம கொஷின்ஸை மட்டும் வச்சு நம்ம ஆன்சர் கரெக்டாங்கிறத செக் பண்ண போகிறோம். ஏஐ கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஷாப்கீப்பர் வந்து இருக்கார். அந்த ஷாப்கீப்பர் வந்து ஒரு ஐட்டமை வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த ஐட்டத்தோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னு கொடுக்கல, மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கொடுக்கல, செல்லிங் ப்ரைஸும் என்னன்னு கொடுக்கல. ஆனால் நம்ம ப்ரெசன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட்டு சம் தான் ஏஐ நம்மளுக்கு கொடுத்துருக்காது. ஆனால் மூளையை லைட்டாக யூஸ் பண்ணோன்னா ஈஸியாகவே வந்து சால்வ் பண்ணிடலாம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட 40% அபோவாக இருக்கும்னுட்டு கொடுத்துருக்காங்க. அந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அடுத்தது அந்த மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து, அப்படின்னா அது மார்க்கெட் ப்ரைஸாக மாறும். அந்த மார்க்கெட் ப்ரைஸுக்கு அவர் 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாரு. அந்த 10% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஷாப்கீப்பருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைக்குங்கிறத ப்ரெசன்டேஜில் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னுட்டு தெரியாதப்ப நான் டிஎன்பிஎஸ்சியோட ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னென்னா, காஸ்ட் ப்ரைஸை நான் 100ன்னுட்டு நம்ம இப்போதைக்கு சும்மா அசியூம் பண்ணி நம்மளே எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம சால்வ் பண்ணி நம்மளுக்கு தேவை ப்ராஃபிட்டோடைய ப்ரெசன்டேஜ் தான். அதனால் பிரச்சனை இல்லை. நான் இப்போ காஸ்ட் ப்ரைஸ், அதாவது சிபியோட வேல்யூ 100ன்னுட்டு எடுத்துக்கிறேன். அடுத்தது அந்த ஷாப்கீப்பர் மார்க்கெட் ப்ரைஸ், அதான் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்கன்னா அது மார்க்கெட் ப்ரைஸுன்னு அர்த்தம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸோட 40% அதிகம்னுட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் 100, அதை விட 40% அதிகம் அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. அப்போனா மார்க்கெட் காஸ்ட் ப்ரைஸ் 100, அதை விட 40% அதிகங்கிறதுனால 100ஓட 40%ஐ நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 100 ப்ளஸ் ப்ரெசன்டேஜை நான் ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா 40/100 இன்ட்டு 100ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கோம். அப்படின்னா 100ம் எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்படின்னா எனக்கு 100 + 40 வந்து என்ன கிடச்சிருக்கும்னா 140 கிடச்சிருக்கு. இதுதான் எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ நான் இது டிஎன்பிஎஸ்சி ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் காஸ்ட் ப்ரைஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எனக்கு 140 கிடச்சிருச்சு. இப்போ செல்லிங் ப்ரைஸுக்கு முன்னாடி அவர் அதுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாருங்கிறத பார்த்தோம். 10% டிஸ்கவுண்ட்டுங்கிறப்ப ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறேன். டிஸ்கவுண்ட் வந்து என்னென்னா 10% டிஸ்கவுண்ட். 10%ங்கிறப்ப இந்த 140 ரூபாயில் 10% வந்து டிஸ்கவுண்ட். அப்படின்னா 10/100ன்னுட்டு இதை ஃப்ராக்ஷனாக முதல்ல மாற்றிக்கிறேன். அப்படின்னா 0 கேன்சல், இந்த 0வும் கேன்சல். அப்படின்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ ரூபான்னு பார்த்தோம்னா 14 ரூபா வந்து டிஸ்கவுண்ட். அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் 140ஓட டிஸ்கவுண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 140ல் 14 வந்து நான் மைனஸ் பண்ணேன்னா 126 வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ நான் ப்ராஃபிட்டோடைய ப்ரெசன்டேஜ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தா தான் ப்ராஃபிட்டோடைய ப்ரெசன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கணுங்கிறப்ப நான் செல் பண்ண காஸ்ட் வந்து எவ்வளோ 126 ரூபா. ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ 100 ரூபா. அப்படின்னா 100 ரூபாயும் 126 ரூபா, அதாவது 126 ரூபாயும் 100 ரூபாயும் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ ரூபா கிடைக்குதுன்னா 26 ரூபா எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அப்படின்னா ப்ராஃபிட் ப்ரெசன்டேஜோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். ப்ராஃபிட்
டிவைடட் பை சிபி, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. ப்ராஃபிட் வந்து எனக்கு 26 rupees, காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 100 இன்ட்டு 100%. அப்படின்னா 100 கேன்சல். அப்படின்னா எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா 26% வந்து ப்ராஃபிட். ஒரு ஷாப்கீப்பர் அவருடைய ஐட்டமை வந்து காஸ்ட் ப்ரைஸோட 40% அதிகமாக வந்து மார்க்கெட் ப்ரைஸாக வந்து நிர்ணயிக்கிறாரு. அதில் வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாரு. அப்படின்னா அவருடைய ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது 26% இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அவங்க கொடுத்துருக்க செகண்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும். செகண்ட் ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டவுனோடைய பாப்புலேஷன் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, ஃபஸ்ட் இயரில் 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்ட் இயரில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போனா 2 இயரையுமே சேர்த்து டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இயரில் வந்து எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 20%. செகண்ட் இயரில் வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முதல்ல பாப்புலேஷன் எவ்வளோ கொடுத்தா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நம்மளுக்கு பாப்புலேஷன் எவ்வளோவும் கொடுக்கல. நம்மளாவே வந்து பாப்புலேஷன் வந்து 100ன்னுட்டு நம்மளாவே டினோட் பண்ணிக்கலாம். இது டிஎன்பிஎஸ்சியோட ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் ட்ரிக். இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் இயர் வந்து எனக்கு எவ்வளோ வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 20%. இப்போ நான் 100 தான் வந்து பாப்புலேஷன்னுட்டு டினோட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அந்த 100ஓட 20% வந்து நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 100 இந்த 20% ஃப்ராக்ஷனில் எழுதுனா 20/100. அப்படின்னா 100 கேன்சல். அப்படின்னா எனக்கு 20 இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாப்புலேஷன். அப்படின்னா நியூ பாப்புலேஷன், அதாவது எனக்கு புதுசாக பாப்புலேஷன் வந்து எவ்வளோ கிடைக்கும்னா, ஏற்கனவே இருக்கிற 100ஓட 20 வந்து சேருவாங்க. அப்படின்னா எனக்கு புதுசாக பாப்புலேஷன் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 120 வந்து கிடச்சிருக்கு. செகண்ட் இயரில் வந்து பாப்புலேஷன் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா 120ஓட ஒரு 10% வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா 120 இதை ஃப்ராக்ஷனில் எழுதுனா 10/100. அப்படின்னா 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ராவாக 12 பீப்புள்ஸ் வந்து ஆட் ஆகுவாங்க. அப்படின்னா நியூ பாப்புலேஷன் வந்து என்னவாகும்னா 120ஓட ஒரு 12 வந்து ஆட் ஆகும். ஆட் ஆச்சுன்னா எனக்கு 132 வந்து எனக்கு நியூ பாப்புலேஷன் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதோடைய பர்சன்டேஜ் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறப்ப ஒரிஜினல் பாப்புலேஷன் வந்து 100, இன்க்ரீஸ் ஆன பாப்புலேஷன் வந்து 132. நான் 132ஓட ஒரு 100 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 32 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இன்க்ரீஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா வந்து எனக்கு தெரியும். இன்க்ரீஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா வந்து என்னென்னா சேஞ்ச் டிவைடட் பை ஒரிஜினல் இன்ட்டு 100%. பாப்புலேஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 32. அதனால் 32 டிவைடட் பை ஒரிஜினல் பாப்புலேஷன் வந்து நம்ம அசியூம் பண்ணது 100 இன்ட்டு 100%. அப்படின்னா 100 கேன்சல். அப்படின்னா எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 32% வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஏஐ கொடுத்த 2 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஏஐ கொடுத்த 2 சம்ஸுமே வந்து கொஞ்சம் டஃப்பான சம்ஸாக, கொஞ்சம் அசியூம் பண்ணுறது. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100, இங்கே பாப்புலேஷனும் வந்து 100ன்னுட்டு அசியூம் பண்ணால் மட்டும்தான் இந்த சம்மை வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்கிற டாப்பிக்கை வந்து பார்ப்போம். அதோடைய கான்செப்ட், ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.